நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. எஸ், வி ஆர் பேக் மக்களே. ஏன்னா பிளே ஆஃப்ஸ்ல முதல் 2 மேட்ச் முடிஞ்சிருச்சு. அதாவது குவாலிஃபயர் 1ல ரெட் வர்சஸ் ரெட்ல ஜெயிச்சது ரெட் ஹார்ட் ஃபார்ம்ல இருக்கிற ஆர்சிபி. அண்ட் மறுபக்கம் எலிமினேட்டர் நம்ம பேர்லயே பயம் இருக்குன்னு சொன்னோமே ரமேஷ்னா, அந்த மாதிரி ப்ளூ வர்சஸ் ப்ளூல ஜெயிச்ச ப்ளூ மும்பை இந்தியன்ஸ். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, ஆர்சிபி டைரக்ட்லி கோ டு த ஃபைனல்ஸ். அகமதாபாத்ல அவங்களுக்கு பெரிய பிரேக் வெயிட் பண்றாங்க ஜூன் 3 மேட்ச் அன்னைக்கு. அண்ட் ஜூன் 1 குவாலிஃபயர் 1ல ஆட போகுது பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். நான் அஸ்வத் போவோ. வணக்கம் ரமேஷ்னா, எப்படி இருக்கீங்க? வணக்கடா தம்பி, எப்படி இருக்க? மேட்ச் எல்லாம் கமெண்ட்ரி பண்ணி கலக்கலாம் இருந்ததா? செம்ம மேட்ச்யா. நேத்தி ஒரு மாதிரி குஜராத் புடிச்சாங்கன்னு நினைச்சோம். ஆனா பூதம் கிளம்பிருச்சியா, மும்பை இந்தியன்ஸ். ஆமா, ஐ திங்க் ஃபினாமினல். பெஸ்ட் டீம்ஸ் வின் பண்ணுது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போது, நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் 1 பார்த்துடலாம்னா, பஞ்சாப் வர்சஸ் ஆர்சிபி. முலான்பூர்ல விக்கெட்ல கொஞ்சம் அந்த ஜூஸ் இருந்த மாதிரி, சீகா சார் சொல்ற மாதிரி ஜிங்கு ஜக் அப்படின்ற மாதிரி போச்சு. அண்ட் ஆர்சிபி கரெக்டா டாஸ் ஜெயிச்சு போலிங் பண்ணாங்க. அங்க ஒரு சின்ன சர்ச்சை இருந்தது, ஒருவேளை பேட்டிங் ஆடி இருக்கணுமோ அப்படின்னு. பட் போலிங் தேர்வு செஞ்சதுக்கு அப்புறமா ஆர்சிபியோட போலர்ஸ் ஆன் பாயிண்ட் இருந்தாங்க, எஸ்பெஷலி பவர் பிளேல. ஃபாஸ்ட் போலர்ஸ் எப்படி போட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட் பேசலாமானா, புவி, யஷ் தயால் அண்ட் ஹேசல்வுட் 3 பேரும் சேர்ந்து ஒரு திகில் காமிச்சிட்டாங்கண்ணா பஞ்சாப் பேட்டிங்கு. ஆக்சுவலா இட்ஸ் a good toss to lose. நான் ஏற்கனவே சொன்ன நம்ம பதிவுல பார்த்தோன்னா, அவங்க என்ன ஒரே ஒரு தவறு பண்ணாங்கன்னா, பஞ்சாப் 180 190க்கு பேட்டிங் ஆடாம நேரா 240 250க்கு போட்டாங்க. ஐ திங்க் சரி, அது ஓகே. இனிஷியலா நீ ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஆடுற, நீ 2 விக்கெட் 3 விக்கெட் விட்ட அப்புறம் நீ ரிவைஸ் பண்ணு. T20ல ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு டார்கெட் எல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அவன் மைண்ட்ல ஒரு டார்கெட் வச்சுக்கணும், இந்த விக்கெட்ல இவ்வளவு போதும் யா அப்படின்றது. அதுவும் ஸ்ரேயாசர் மாதிரி ஒரு கேப்டன் உள்ள வந்த போது ஆல்ரெடி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாங்க அப்படின்றதுனால ஸ்ரேயாசர் கொஞ்சம் அங்கேருந்து எடுத்துட்டு போற நான் எதிர்பார்த்தேன். இவங்க 190க்கு ஆடாம 240, அது இன்னொரு காரணம் இருக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசணும், ஆவரேஜ் ஸ்கோர் அந்த கிரவுண்ட்ல 180 190 தான் ஆவரேஜ் ஸ்கோர், வின்னிங் ஸ்கோராவும் இருக்கு அப்படின்றது. பட் இவங்க மைண்ட்ல அந்த ஆர்சிபியோட சேஸ் அகேன்ஸ்ட் லக்னோ 220 இந்த மாதிரி சேஸ் பண்ணிருக்காங்க. நம்மளும் ஒரு 240 அடிக்கணும்னு போயிட்டாங்க. பட் பியூட்டிஃபுல். அன்னைக்கு விக்கெட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீ சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பவுன்ஸ் இருந்தது ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு. அந்த சைக்கிள் கேப் போதுமே, ஹேசல்வுட் புவனேஸ்வர் குமார்லாம் உள்ள பூந்து வச்சு செஞ்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் எஸ் தயால் பிரியான் ஷாரியா அந்த ஃபர்ஸ்ட் பால் ஆடும் போதே கொஞ்சம் கணிச்சிருக்கலாம், விக்கெட்ல இருந்து கொஞ்சம் நின்று வருதோ அப்படின்னு. அந்த மிட் விக்கெட் மேல ஒரு சிப் பண்ணுவார் ஃபர்ஸ்ட் பால், அதுக்கப்புறம் கவர்ஸ்ல அவுட். பட் இங்க நான் கேட்க வேண்டிய கேள்வி ரமேஷ்னா, இந்த ஜென் கோல்ட் வர்சஸ் ஜென் போல்ட் அப்படின்னு நம்ம எப்பவுமே இந்த டோர்னமெண்ட் முழுக்க பேசிட்டு இருக்கோம். விக்கெட் கண்டிஷன் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம கேமை அடாப்ட் பண்ணிக்கணும்ல. பிரப்சிம்ரன் சிங் ஆரம்பிச்சு வச்சாருன்னு எனக்கு தோணுது. இறங்கி 2 அரை விட்டாரு புவனேஸ்வர் குமார. 3வது வாட்டி திரும்பி ட்ரை பண்ணாரு. புவி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு, நான் அதே இடத்துல வைக்கிறேன், விக்கெட் மத்ததை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சிக்குன்னு ஒரு எட்ஜ், சக்குன்னு ஒரு கேட்ச் அங்க ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தோணுது. உடனே ஹேசல்வுட் வந்தாரு, ஐயரை பேக் பண்ணிட்டாரு. நீ சொன்ன மாதிரி என்ன இது எப்படி யோசிக்கலாம்னா, அந்த ஜென் போல்ட் என்னன்னா, நாங்க எந்த ரோட்லயுமே 200 கிலோமீட்டர்லாம் வண்டி ஓட்டுவோம்ல. சில ரோடு எல்லாம் மேடு பள்ளம் இருக்கும் அப்படின்ற போது நீ ஸ்லோ டவுன் பண்ணி ஆகணும். நீ சொன்ன ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் அஸ்வத். புவனேஸ்வர் குமார் மாதிரி ஒரு போலர் நான் 2 பவுண்டரி அடிச்சிட்டேன். இப்ப அவர் என்னன்னா, அந்த மாதிரி ஹை குவாலிட்டி போலர் அடுத்த வரக்கூடிய வீசக்கூடிய பந்துகள் அலர்ட் ஆரம்பமா தான் போலிங் போடுவார் அப்படின்ற போது, நீ 3வது பவுண்டரி போ, தப்பு கிடையாது, அது உங்க பேட்டிங் ஸ்டைல் தான். ஆனா அந்த 3வது பவுண்டரி நீ போற ஷாட் ரிஸ்க் ஃப்ரீயா இருக்கணும். நார்மல் கிரிக்கெட்டிங் ஷாட்ல அந்த பவுண்டரி வந்தா நீ எடுத்துக்கோ. ஆனா நான் 3வது பாலும் அடிச்சு கிழிப்பேன், வேற லெவல்ல கெத்து காயம் பண்ற போது தான் பிரச்சனையே வருது. ஐ திங்க் நீ சொன்ன பாயிண்ட் அப்சல்யூட்லி கரெக்ட். அண்ட் விக்கெட்ல வேற ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்தது. இட்ஸ் நாட் லைக் அப்படியே மொட்டை பாட்டா விக்கெட் கிடையாது. ஐ திங்க் பட் அவர் என்னெல்லாம் இன்னைக்கு ஜென் போல்ட் ஒரு சொல்லிடுறாங்க, இதான் எனக்கு கேம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த எண்ட் ஆஃப் த டே எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு பஞ்சாப் பேனிக் ஆயிட்டான். சிம்பிளி பேனிக் பட்டனை பிரஸ் பண்ணி, ஏன்னா இவ்வளவு மோசம் பண்ணி ஒரு டாப் 2 அந்த டீம் 20 ஓவர் பேட்டிங் ஆகலாம். எப்படி 14 ஓவர்ல நீ ஆல் அவுட் ஆற அப்படின்னா கம்ப்ளீட்டா அந்த மைண்டுக்குள்ள வந்துருச்சு அவங்களுக்கு. பிளே ஆஃப் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம் அப்படியே பேனிக் பண்ணாங்க. ஆமா, 14.1 ஓவர்ஸ்ல ஒரு டீம் ஆல் அவுட் பிளே ஆஃப்ல நீங்க மீதி இருக்கிற 35 பந்துகள்ல ரன் பால் ஆடினா கூட அந்த 100ன்ற ஸ்கோர், 101 ஸ்கோர் ஒரு 135 140 அட்லீஸ்ட் போயிருக்கும். ஸோ அந்த ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ணாதது பெரிய பாதகமா இருந்தது பஞ்சாப் கிங்ஸுக்கு. நான் நெக்ஸ்ட் பேசுவோம்னா, நான் கேள்விப்படுறேன் பெங்களூருல ஜாஷ் ஹேசல்வுட் சர்க்கிள் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ண போறாங்கன்னு. உண்மையா? சத்தியமா எனக்கு தெரியாது மச்சா. நானே சும்மா அடிச்சுதான் விட்டேன். பட் நான் ஏன் சொல்றேன்னா, அவர் இந்த டீமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த போலிங் லைனப் வேற மாதிரி தெரியுதுன்னா,
ஸ்ரேயஸ் ஐயர் ஆல்ரெடி இந்த சீசன்ல ஒரு வாட்டி காட் பிஹைண்ட் எடுத்தாரு, திரும்பி வந்தாரு. ஸ்ரேயஸ் ஐயர் மேபி கொஞ்சம் அவசரப்பட்டாரோ அப்படின்னு தோணுது. பேக் டு பேக் இன்ஃபார்ம் பேட்டர் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் இங்கிலீஷ ஏஜுல தூக்கி சாப்பிட்டு போயினே இருந்தாரு. பஞ்சாப் கிங்ஸ் அங்கேயே டென்ட். சரி, அதுதான் ப்ராபப்ளி அஸ்வத். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் நான் ஒன்னே ஒன்று தான் டிசப்பாயிண்ட் ஆகும் மேட்சை பொறுத்திருக்கேன். அவர் வந்து இது என்ன பெஸ்ட் டார்கெட், நம்ம ஒரு கேப்டனா நம்ம மைண்ட்ல ஒரு டார்கெட் வச்சிருப்போம்ல, அவர் வந்து அதை யோசிச்சுட்டு அதுக்கு போய் ஆடுவார் நான் எதிர்பார்த்தேன். பட் அவரும் அந்த 240 தான் போனார். அப்படின்ற போது ஐ திங்க் அங்க ஒரு மிஸ்கால்குலேஷன். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, என்டையர் டீம் ஒரு ப்ரெஷர்ல ஆடுறாங்க அப்படின்ற போது அந்த ப்ரெஷர் கேப்டனுக்கும் ஒருத்தருக்கு ஒரு இது இருக்கு. பட் ஐ திங்க் நீ சொன்ன ஒரு நல்ல பாயிண்ட். நீ என்ன சொன்னா, ஆர்சிபி அந்த இடத்துல ஒரு கேம்பிள் பண்ணாங்க, சான்ஸ் எடுத்தாங்க சேசிங். ஏன்னா அவங்க மைண்ட்ல அந்த எல்எஸ்டி சேசிங் இருந்தது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போன மேட்ச் ஒர்க் அவுட் பண்ண ஃபார்முலாவே பண்ண, விக்கெட் எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பஞ்சாபும் மும்பையோட சேஸ் பண்ணிட்டு வந்ததுனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் சம்டைம்ஸ் சில சைட்ஸ் இருக்கும் பாத்தியா, திணறுவாங்க என்ன டார்கெட் செட் பண்றதுன்னு தெரியும். ஐ திங்க் எஸ்ஆர்ஹெச் இந்த சீசன் எப்படி விழுந்தாங்களோ அந்த பேட்டிங் பஞ்சாப் ஆடிட்டாங்க. நேரா 244 சொல்லிட்டு. ஐ திங்க் அங்கதான் ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன் ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸோட தரப்புல இருந்து. பட் ஸ்டில் ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் ஒரு மாசம் முன்னாடி நடந்துச்சு. அன்னைக்கு கூட வந்து 80 for 5 இருந்தாங்க, 84 for 5 ஐம் ரைட், சிஎஸ்கே அகைன்ஸ்ட். அங்க பிரியான்சாரியா 100, உங்களுக்கு சஷாங்க் சிங் ஒரு அடி அடிப்பாரு, மார்க்கோ யான்சன் வந்து ஆடுவாரு. அண்ட் இவங்களுக்கு செம டீப் பேட்டிங் லைன், பிரார் வரைக்கும் பேட்டிங் ஆடுறாங்க. ஜேமிசன் டெஸ்ட்ல 50 வச்சிருக்காரு. சோ உங்களுக்கு 9 டவுன் வர பேட்டர் கூட அப்படி இருக்கும் போது அவங்களோட இன்ஸ்டிங்க்ட கர்ப் பண்ணாம நாங்க ஜென் போல்ட் இப்படிதான் ஆடுவோம் அப்படின்னு சொல்லி ஆடிட்டே இருந்தாங்க. நடுவுல தான் வந்தார் ஒருத்தர். தக் லைஃப் படத்துல அந்த ட்ரெய்லர்ல சிம்பு சொல்ற மாதிரி, நான் தான் இனிமே இங்க ரங்கராய சக்தி வேல் அப்படின்ற மாதிரி சுயேஷ் சர்மா வந்தாருன்னா, அதாவது இது வரைக்கும் இந்த சீசன்ல 5 விக்கெட் தான் எடுத்திருந்தாரு. பட் அந்த 5 விக்கெட்டுக்கு ஒரு என்ன 66%, அதோட விக்கெட்ஸ் இந்த மேட்ச் எடுத்துட்டாரு. 3 விக்கெட் எல்லாமே கூகுளிஸ். அவர் கூகுளியா போட்டுன்னு இருக்காரு, இவங்களா ஸ்லாக் ஸ்வீப்பா அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே போல்டு. நீங்க நார்மலா ஆனாலே அவரை ஈஸியா 30 ரன்ஸ் அடிக்கலாம். எனக்கு இன்னொரு ஆச்சரியமா இருக்கு, நிறைய பேட்ஸ்மேன் கூகுளி ரீட் பண்ண மாட்டேங்க. எனக்கு அது புரியாத ஒரு புதிரா இருக்கு. அது எப்படி நான் பேட்டரை நீங்க வந்து கையில இருந்து பார்க்கணும், அதாவது இந்த பின் பகுதி ஆஃப் த கை உங்களுக்கு தெரிஞ்சா அது கூகுளி, அப்படிதான் நீங்க பார்க்கணும். அப்சல்யூட்லிங்க. நீங்க வந்து கூகுளி மட்டும் ஒரே நார்மல் லெக் ஸ்பின் ஆக்ஷன்ல போடவே முடியாது. பேக் ஆஃப் த லைன் வரும் கூகுளி அப்படின்றதுனால. பட் நீங்க வந்து எல்லாமே இந்த லைனை பிடிச்சி அடிக்கிறதுனால பால் கொஞ்சம் டீவியேஷன் இருந்ததுன்னா தேர் நாட் ஃபாலோயிங் த பால். அந்த பிச்சான, அதாவது வந்து அந்த உழுந்து அந்த பிச்சார லைனை பிடிக்கிறாங்க. பிச்சானதுக்கு அப்புறம் ஒரு லைன் இருக்கு. எப்பவுமே போலிங்ல 2 லைன் இருக்கும். நீ ரிலீஸ் பண்ணிட்டு பால் வந்து கிரவுண்ட் அடிக்கிற வரைக்கும் ஒரு லைனு, அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு லைன். நீ அடிச்சதுக்கு அப்புறம் வர லைனை தான் நீ ஃபாலோ பண்ணணும். நீ அடிக்க அந்த பிச்சாகும் போது அந்த லைனை நீ ஃபாலோ பண்ணனா எப்படி பண்ண முடியும்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. பட் நீ ஒன்னு சொன்ன, நீ இது பார்த்தனா அந்த ஜென் போல்டு இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ ஆர்சிபி ஒரு பக்கம் நம்ம வந்து வேற லெவல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க. நீ அவங்க எக்ஸ்பீரியன்ஸை மோஸ்ட் இம்பார்ட்டன்டா அவங்க பாரு. புவனேஸ்வர் குமார், ஹேசல்வுட், விராட் கோலி, இந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ். ஜிதேஷ் சர்மாவே என்ன ஹை லெவல் மெச்சூரிட்டி காமிச்சாரு. நம்ம ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் என்ன பாக்குறோம்னா அஸ்வித், அவங்களோட போலிங் இந்த வருஷம். போலிங் நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம், ஆர்சிபி இந்த வருஷம் ஒரு வந்து ஆபத்தான டீமா இருக்குன்னு பார்த்தோம்னா அவங்க கிட்ட போலிங் இருக்கு. ஒரு சின்ன ஸ்டார்ட் சொல்றேன் பாரு. போன வருஷம் அவங்க ஆவரேஜா அவங்க வந்து ஒரு இன்னிங்ஸ் கொடுத்த ரன் வந்து 188. இந்த வருஷம் 173, 15 ரன் குறைச்சிருக்காங்க இன்னிங்ஸ். அப்படின்னா அவங்க போலிங் உள்ள வந்திருக்காங்க. 100 ரன்ல ஆல் அவுட் இருப்பாங்க. அவங்க மைண்ட்ல என்ன தெரியுமா இருந்திருக்கும், பஞ்சாப் அடிப்பாங்க 200, நம்ம திருப்பி சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது மாதிரி 100 ரன் எடுத்துட்டு அசால்ட் ஆரம்பமா 10 ஓவர் முடிச்சுட்டு போனாங்க. அப்படின்னா இந்த வருஷம் ஆர்சிபி ஆக்ஷன், நான் திருப்பி சொல்றேன், ஒரு டீம் ஒரு தவறு பண்றாங்க அப்படின்னா மெகா ஆக்ஷன்ல ஒரு கிரேட் சான்ஸ். இந்த கேட்ல டக்குன்னு எடுத்தாங்க. புவனேஸ்வர் குமார் மாதிரி போர்டர்லாம் உள்ள வந்தாரு, டக்குன்னு பேலன்ஸே மாறிடுச்சு பாரு. ஐ திங்க் ஆர்சிபி இந்த வருஷம் போலிங்ல தெரிக்கிறான். ஐ திங்க் இது அந்த ஓல்டு கோட் ஸ்டில் ஸ்டேஸ் ட்ரூல. நீங்க வந்து உங்களுக்கு பேட்டர்ஸ் வின் யூ கேம்ஸ், bowlers win you championships சொல்லுவாங்க. மெகா ஆக்ஷன்ல நீங்க சொன்ன மாதிரி முதல் நாள் அப்படிலாம் இல்லைன்னா நீ எப்படி பார்த்தாலும் என்னைக்குமே நீங்க தானா கெத்து, நாங்களாம் வந்து ஓடி வந்து போட நீங்க டப்பு அடிக்கதான் செய்வீங்க. போலர் வந்து நான் நீங்க சொல்லுவேன், நல்லா சூப்பர் போலர்ஸ் இருந்தா கேப்டனுக்கு தலைவலி கம்மி. ஐ திங்க் ஆர்சிபி அதான் அந்த ஆக்ஷனோட முதல் நாள்ல வந்து பெருசா ஆக்டிவாவே இல்ல. என்னையா இவங்க தூங்கிட்டே இருக்காங்க அப்படின்லாம் பார்க்கும்போது 2வது நாள் வந்து கலக்கி ஒரு செம போலிங் லைனை செட் பண்ணி ஓவரால் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் போலிங். 101 ஆல் அவுட் 14.1 ஓவர்ஸ்ல பஞ்சாப். சேஸுக்கு வருவோம்னா ஒரு பகுதி பத்தி எனக்கு பேசணும். திடீர்னு பார்த்தா மேட்ச் எது சேசிங்னு ஒன்னு இருந்துதா, அது சேசிங்னு சொல்லலாமா இல்ல வந்து ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டின்னு சொல்லலாம்.
ஆமா Second செகண்ட் batting பேட்டிங்ல வச்சுக்கலாம். ஆமா அதான் பெட்டர். எனக்கு என்னன்னா நடுவுல அந்த ஒரு பகுதி சூப்பரா இருந்தது. ஒரு மேட்ச் திடீர்னு முலான்பூர்ல நடக்குதா லார்ட்ஸ்ல நடக்குதான்னு எனக்கு டவுட் வந்துச்சு. கைல் ஜேமிசன் போட்ட அந்த ஒரு ஸ்பெல்லு எஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. பட் அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் மேடன் போட்டாரு. மயங்க் அகர்வால் லிட்டரலி அங்க தட்டிங் இந்த தோம் தா தீ அப்படின்னு வந்து டான்ஸ் ஆடிந்தாரு. நல்ல ஸ்பெல்லு. அங்க வந்து மேபி ஒரு சின்ன உயிர் இருக்கோ அப்படின்னு வந்தது. பட் ஸ்டில் ஃபில் சால்ட் அந்த பக்கம் பொழந்துட்டாருண்ணா. அப்பா இந்த மாதிரி டாப் டூல ஆகும்போது ஒரு டீம் மட்டமா ஆடலாம், இன்னொரு டீம் ஆடுவாங்க. ஆர்சிபி இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் தவற விடுவாங்க. இன்ஃபேக்ட் நம்ம என்ன யோசிச்சோம், அது நம்ம யோசிச்ச மாதிரி தான் 10 ஓவர்ல அடிப்பாங்களா 12 ஓவர்ல அடிப்பாங்களான்னு வச்சு செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதுவும் இந்த பக்கம் விராட் கோலி, நீ வந்து எப்பவுமே ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா போலிங் பண்ணும்போது 2 விஷயமா போடணும். ஆர்சிபிக்கு போலிங் பண்ணணும், விராட் கோலிக்கு போலிங் பண்ணணும். இது ரெண்டுமே தான். ஏன்னா இவர் வந்து ஈக்குவல் டு ஒன், அப்படியே ஒரு 10 பிளேயருக்கு ஈக்குவலான ஒரு பிளேயர் அப்படின்றதால ஐ திங்க் பஞ்சாப் பேட்டிங்ல விட்டாங்க. இது வந்து எனிபடிஸ் கெஸ். நீ 100 ரன் அடிச்சுட்டு ஆர்சிபி மாதிரி சைடு, அதுவும் போன மேட்ச் அவங்க வந்த மொமெண்டம் அந்த கான்பிடன்ஸ்ல வேற இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்ல இழந்துட்டாங்க. பிளஸ் டிம் டேவிட்லாம் உள்ள வந்தா இன்னும் எப்படி இருக்குன்றது யோசிச்சு பாரு. அப்படின்ற போது ஐ திங்க் ஆர்சிபி வந்து வேற ஸ்பேஸ்ல இருக்காங்க. இப்ப ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இது வரைக்கும் நீ ஆர்சிபி ஆடினது எல்லாமே பார்த்தோம்னா, நாங்க ஆடுறோம் கப்பியே எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஆடினாங்க. ஆமா இப்ப நான் கப்புக்கு வரேன், கப்பு எனக்கே வரலாம்னு யோசிச்சாங்க எவ்வளவு நாளா. இப்ப நான் கப்புக்கு வரேன்னு ஆடுறாங்க. முன்னாடி டெஸ்பிரேஷன்ல ஆடினாங்க, இப்ப டெஸ்பிரேஷன்ல ஆடலாம், அக்ரஷன்ல ஆடுறாங்க. தட் இஸ் தி டிஃபரன்ஸ். அதனால தான் இந்த ஆர்சிபி ஒர்க் அவுட் ஆகுது. ஐ திங்க் இந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டீம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த பிரான்ச்சைசி எப்பவுமே அந்த ஒரு 2-3 சூப்பர் ஸ்டாரை நம்பி மட்டுமே இருக்கும். ஒரு அந்த ஒரு கேஜிஎஃப், கிறிஸ் கெயில், ஏபிடி வில்லியர்ஸ், கோலி அப்படின்னு ஒரு காலத்துல இருந்து எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஒரு மேட்ச்ல ஒரு புது ஹீரோ வந்துட்டே இருக்காங்க. அந்த வகையில இந்த மேட்ச்ல ஒரு ஹேசல்வுட் அண்ட் சுயேஷ் சர்மா செமையா பண்ணாங்க. ஃபில் சால்ட்டோட ஒரு 1/2 சதம். அவரு பேக் இன் இஸ் ரெட் ஹாட் ஃபார்ம். ஆல்ரெடி அந்த ஒரு ஃபார்ம் வந்துட்டாரு. பட் ஸ்டில் ஒரு 50 அடிக்கும் போது ஒரு பேட்டருக்கு செம கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நீங்க சொன்னீங்க ஒரு செம பாயிண்ட், டிம் டேவிட் திரும்பி வந்தாருன்னா எப்படி இருக்கும்னு. இங்கதான் ஆர்சிபிக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குல்ல. மேட்ச் 29th ஆடினாங்க. அதுக்கப்புறம் டைரக்டா ஜூன் 3 தான் அகமதாபாத்துக்கு போயிட்டு அம்சமா அழகா உட்காந்துட்டு கொஞ்சம் ஜாலியா 2 நாள் சில் பண்ணிட்டு அந்த பாடிக்கெல்லாம் பிரேக் கிடைச்சி மென்டலி இன்னும் ஃப்ரெஷ்ஷா வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அவங்கதான் பாடிக்கெல்லாம் பிரேக்கே வானான்ட்டாங்கல்ல. முந்தா நேத்து ஒரு மேட்ச் ஆடுறாங்க, அதுக்கு அடுத்து ஒரு நாள் கேப்ல வந்து திருப்பி வச்சு செஞ்சுட்டு போறாங்க அப்படின்றதுனால சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, அந்த லக்னோவோட அவங்க வின் பண்ணது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேசஸ். நம்ம பார்த்தா ப்ராபபிளி ஐபிஎல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேசஸ் அப்படின்ற போது சம்டைம்ஸ் இந்த ஸ்பிரிட்ல அந்த வின், இந்த மாதிரி ஒரு வின் என்ன ஆகும்னா, அந்த பாடி பெயின் எல்லாம் மறக்க வச்சிடும். யூ ஆர் இன் அ டிஃபரெண்ட் லெவல் ஆஃப் எனர்ஜி. நீங்க அடுத்த நாளே இன்னொரு மேட்ச் ஆட சொன்னாங்க, ஆர்சிபி பயங்கர ஃப்ரெஷ்ஷா வந்து ஆடி இருப்பாங்க. பாடி டயர்டானால மைண்ட் வேற லெவலுக்கு அவங்க அக்ரெசிவா இருக்கிறதுனால இப்ப ஆடட் அட்வான்டேஜ். நீ சொன்னது நான் ஒரு அட்வான்டேஜா பார்க்க மாட்டேன், ஒரு ஆடட் அட்வான்டேஜ். மைண்டும் நல்லா இருக்கு, இப்ப பாடிக்கும் ஓய்வு இருக்குது அப்படின்ற போது கரெக்டான ஒரு ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. நான் ஒண்ணுதான் சொல்லுவேன் அஸ்வத், ஆர்சிபி திருப்பி அது இன்னொரு மேட்சா ஆடணும். ஆர்சிபி ஐயோ 18 வருஷம் அந்த டெஸ்பிரேஷன், இது வரைக்கும் டெஸ்பிரேஷன்ல ஆடல. நான் சொன்ன பத்தியா, இது வரைக்கும் டெஸ்பிரேஷன்ல ஆடினாங்க, இந்த வருஷம் தான் அக்ரஷன்ல ஆடுறாங்க. அப்படின்ற போது இதையும் இன்னொரு மேட்சா கன்சிடர் பண்ணி போனாங்கன்னா கப்பு அவங்க மடியில வந்து விடும். ஐயோ இவ்வளவு வந்துட்டோமே கப்பு எடுப்போமான்ற அந்த ஆர்வ கோளாறுல ஏதாவது பண்ணாங்கன்னா தான் மேட்ச் எடுக்கிறதுக்கு ஒரு அபாயம். ஐ திங்க் பெரிய பெரிய மூமெண்ட் இது ஆர்சிபி ஃபேன்ஸ் அண்ட் விராட் கோலி ஃபேன்ஸுக்கு. ஏன்னா 2016க்கு அப்புறமா ஆர்சிபி ஒரு ஃபைனல்ஸ்குள்ள கால வைக்கிறாங்க. லிட்டரலி ஒரு 9 வருஷம்க்கு அப்புறமா. ஸோ 1 கேம் அவே அந்த ஒரு டைட்டில்ல இருந்து, ஒரு 18 வருஷமா தேடிட்டு இருக்கிற ஒரு டைட்டில் கிட்ட இருந்து ஒரு ஸ்டெப் அவே இருக்காங்க விராட் கோலிக்காக. இந்த வாட்டி 18 for 18 அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இஸ் அதான் அந்த முதல் மேட்ச்ல இருந்து செய்தி, குவாலிஃபயர் 1ல இருந்து ஆர்சிபி டைரக்டா அந்த ரூட் எடுத்து ஃபைனல்ஸ்ல போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ரமேஷ், இப்ப நம்ம செகண்ட் குவாலிஃபயர் 2 பத்தி பேசிடுவோம். சாரி, குவாலிஃபயர் 2 என்ற சென்ஸ் எலிமினேட்டர் பத்தி பேசிடுவோம். அதான் எலிமினேட்டர், நம்ம அந்த வார்த்தையை வேற பயங்கரமா நம்ம வேற போக்கஸ்ல வச்சு பேசணும். நானே குவாலிஃபயர்ட்டேன். பட் எலிமினேட்டர் அகைன் ஃபர்ஸ்ட்ல ரெட் வர்சஸ் ரெட் பார்த்தா இங்க ப்ளூ வர்சஸ் ப்ளூ. குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். குஜராத் டைட்டன்ஸ் வித்வுட் ஜாஸ் பட்லர் ஒரு பாதகமா இருக்குமான்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் போது மும்பை இந்தியன்ஸ் டாஸ் ஜெயிச்சாங்க. நாங்க வந்து பேட்டிங் ஆடுறோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஹார்திக் சொன்னாரு. பேட்டிங் ஆடி ஒரு டோட்டல் ஸ்கோர் போர்ட்ல போட்டா இந்த மாதிரி மேட்ச்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னாங்க. 228 நீங்க ஒரு பிளே ஆஃப் அடிச்சீங்கன்னா 99.9% நீங்க ஜெயிக்கிற டீம்ல தான் நீங்க முடிப்பீங்க. ஒரு அபார டோட்டல் பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஐ திங்க் ஆர்சிபி எல்எஸ்டி கேம்க்கு அப்புறம் 225ல தெரியலப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஐ திங்க் ஹர்திக் பாண்டியா ப்ராபபிளி ஸ்டார்ட்ஸிங் போயிட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு அட்வான்டேஜ் இருந்திருக்கு. பஞ்சாப் மீண்டும் வந்து அட்வான்டேஜ் இருந்ததை தவற விட்டாங்க பஞ்சாப். ஆமா, ஹர்திக் ஒண்ணு பஞ்சாபுக்கு எகென்ஸ்டா மும்பை ஆடும்போது இந்த ஒரு அதிரடியான ஒரு ஆட்டத்தை காமிக்கவே இல்லை. என்னமோ ஒரு இறுக்கத்துல ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. நம்ம அதை பத்தி போய் பேசிட்டு இருந்தோம். நீ பார்த்தோன்னா 180 ஒன்ஸ் அந்த விக்கெட்ல தான் 230க்கு அவங்க ஆக்சுவலா போயிருக்கணும். மரண பாட்டா ஜெய்ப்பூர்ல அப்படின்ற போது
பட் டக்குன்னு நீங்க ஃபுல்லா அவுத்து விடுங்கடா, என்ன வருதோ முட்டி மோதி பாத்துருவோம், ஏன்னா இது எலிமினேட்டர் கேம் அப்படின்றதால முழுசா நீங்க இறங்கி என்ன முயற்சி பண்ணாதான் முடியும் அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. ஆனா ஜிடி அஸ்வத், இது நான் வந்து நகைச்சுவையா சொன்னேன். நீ பார்த்தனா ஒரு ரோஹித் சர்மாக்கெல்லாம் நீ இப்படி கேட்ச் விட்டுனா 3ல ஒரு கேட்ச் 12ல ஒரு கேட்ச் இப்படி விட்டுனா 2 ஓவர்ல 2 கேட்ச் ரோஹித் அவரே பார்த்தாரு. ஓ நீங்க என்ன அவுட் பண்ற ஐடியால இல்லையா, சரி இப்ப நான் ஆடுறேன் பேட்டிங் அப்படின்ற மாதிரி. அதாவது காத்து வருதுன்னு ஜன்னலை திறந்து விட்டா வீட்டுக்கு டேமேஜ் கிடையாது, புயல் வரும்போது நீ திறந்து விட்டனா டேமேஜ் பண்ணி வச்சு செஞ்சுட்டு போக அப்படின்ற மாதிரி புயலுக்கு கதவை திறந்தார்கள் குஜராத் டைட்டன்ஸ். ஆமா, அந்த புயல் தான் அடிச்சது கடைசியா. நீங்க பாத்தீங்கன்னா ஜிடிய ரோஹித் சர்மா பிக் மேட்ச் பிக் பிளேயர், நீங்க அதுவும் 2 வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எப்படி வச்சு செய்வாரு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். சரியான பிளேயர் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ். பட் ஆன் ஒரு நோட் ஆன் ஜானி பேர்ஸ்டோ ரமேஷ்னா, ஒரு புது பிரான்ச்சைசிக்கு ஆடுறாரு, ஆக்ஷன்ல அன்சோல்டு, யார்க்ஷயர்ல இருந்து ஒரு 2 50 அடிச்சுட்டு நல்ல ஃபார்ம்ல வராரு. வந்த மேட்ச் ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. அவருக்கும் நம்ம ஆல்ரெடி பேசினோம், நம்ம மேல போடுங்க ஜானி பேர்ஸ்டோக்கு, மேல போட்ட ஒரு சான்ஸ் இருக்கு. ஷார்ட்டா போட்டாங்க, அவரும் சும்மா டமால் 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 அந்த ஷார்ட் ஆர்ம் ஜாப் அடிச்சு நோ டைம் ஒரு 40 யார்ட் போயிட்டாருன்னா, அதுதான் அந்த பவர் பிளேல அடிச்ச அந்த ஒரு ஃபார் நோ லாஸ் தான் ஒரு டிஃபரன்ஸா இருந்தது எம்ஐக்கு. சூப்பரான பாயிண்ட் சொல்றேன். அவருக்கு மேலதான் போடணும், அதை சொல்லிட்டே இருக்கு. நீ ஹைட் பால்ஸ் ரஷீத் கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, அவருக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஷாட் ஜானி பேர்ஸ்டோக்கு பார்த்தீங்கன்னா மடை ஒன்று விட்டாரு. அவரோட லென்த் லிட்டரலா 1-2 ஷாட் நீ அந்த மாதிரி கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்கா செம்ம கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. பட் என்னன்னா ரிசல்ட் நான் மிஸ்ஸே பண்ணல, அவங்க ஸ்ட்ரைட்டா வந்தாரு, பெர்ஃபார்ம் பண்ணாரு, அடிச்ச ரோஹித் சர்மாவுக்கும் ஒரு கம்ஃபர்ட் இருந்தது, டக்குன்னு ஒரு பார்ட்னர்ஷிப். இன்ஃபேக்ட் இங்கதான் என்ன இருக்குன்னு நீ பார்த்தனா, இவங்க வந்து ரோஹித் சர்மாவோட கேட்ச் எடுத்துருந்தாங்கன்னா பேர்ஸ்டோ மேலேயும் ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணிருக்காங்க. 100%. அவரும் வந்து முதல் மேட்ச் ஆடுறாருன்னா ரோஹித் அவுட் இப்ப என்ன பண்ணணும், அடிக்க போகணுமா இல்ல கொஞ்சம் ஒரு பிரேக் பண்ணுமான்னு யோசிச்சிருப்பாரு. பட் ஐ திங்க் இனிஷியலா ஒரு பவர் பிளேல பார்த்தா பேர்ஸ்டோ தான் டேக் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துன்னு போனாரு. டக்குன்னு ஒரு 4 ஓவர்ல 50 ரன் வந்தாங்க மும்பை இந்தியன்ஸ். காரணம் இந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப குரூஷியல். நம்ம நிறைய மாதிரி என்ன நினைக்கிறோம், உள்ள ஏ போனா பின்றது, பட் ஏக்கு ஏ கிடைக்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். இந்த லைக் டு லைக்னு சொல்லுவோம் இல்லையா, ரிக்கல்டன் நல்ல பிளேயர், பேர்ஸ்டோ நல்ல பிளேயர். ஸோ ஒரு மாதிரி மேட்ச் ஆகி சூப்பரா கிளிக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய தொகை நீ வந்து வெறும் பிளே ஆஃபுக்கு மட்டும் வந்து ஆடியா அப்படின்னு ஜானி பேர்ஸ்டோ கூப்பிடும் போது அவர் மேல கொஞ்சம் ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரஷர் இருக்கு. பட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல தான் வருது. ஜென் கோல்ட் ஆகிய ஜானி பேர்ஸ்டோ கலக்குன்னு கலக்கிட்டாரு. ஆனா இன்கேஸ் ஜிடி அந்த கேச்சஸ் பிடிச்சிருந்தாங்கனால பேட்டிங் ஆர்டர்ல கூட ஒரு மாற்றம் இருந்திருக்கலாம். மேபி திலக் வர்மா இன்சைட் த பவர் பிளே நம்பர் 3 அமிச்சிட்டு சூரியகுமார் யாதவ் கூட வெயிட் பண்ணிருக்கலாம். பட் இந்த ஸ்டார்ட் என்ன பண்ணுச்சுன்னா, சூரியகுமார் யாதவ் நீ வாயா, உனக்கு ஒரு ரெட் கார்பெட் போட்டு கொடுக்குறோம், நீ மாட்டு வந்து உன்னோட பெருக்காலஜி ஆரம்பி அப்படின்ற மாதிரி. நான் 15 இன்னிங்ஸ் கன்சிகிட்டிவ் 15 இன்னிங்ஸ் T20ல 25 தாண்டி அடிச்சிருக்காரு. இந்த ஒரு ஃபீட் பத்தி மட்டும் பேசலாமே. எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு T20 மாதிரி ஒரு ஹைலி அன்சர்டன் ஒரு ஃபார்மேட் பேட்டர்ஸுக்கு 15 இன்னிங்ஸ். என்னன்னா கதை இவரு. அதுவும் அஸ்வத் அவர் வந்து ரிஸ்க் ஃப்ரீ பிளேயர்லாம் கிடையாது. ஆமா, இந்த நீங்க என்னென்ன சான்ஸ் இருக்கிறாரு என்னன்றது பாக்கணும். ஸ்கொயர்லயே எப்படி போயிட்டு பெருக்கி நம்ம. ஆனா ஒரு எக்ஸ்ட்ராடனரி பேட்டரி இஸ் நாட் ஆல் த ஷாட்ஸ். நீ இந்த பக்கம் போட்டோம்னா ஸ்கொயர் பாயிண்ட்ல அடிப்பாரு, எக்ஸ்ட்ரா கவர்ல அடிப்பாரு, லாங் ஆஃப்ல அடிப்பாரு. பட் அவருக்கு சிக்னேச்சர் ஷாட் இதுதான் அப்படின்றதுனால நம்ம அதை பத்தி மட்டுமே யோசிக்கிறோம். சூரியகுமார் தான் 360 டிகிரி பிளேயர். ஐ திங்க் இந்த வருஷம் வேற லெவல்ல பேட்டிங் ஆடிருக்காங்க. அது மும்பை ஒரு பவுன்ஸ் பேக். நீ பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மும்பை டாப் 4 வருவாங்களா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். அங்கேருந்து டாப் 4 மும்பை வந்ததுக்கு முக்கியமான ரீசன் பும்ரா என்ட்ரி, சூரியகுமார் யாதவோட ஒரு பெரிய ஃபார்ம் த்ரூ அவுட் த சீசன். நீ ஒன்னு யோசிச்சு பாரு, எல்லா சீசனும் ஐபிஎல்ல மும்பை மட்டும் எப்படி இது பண்றாங்க. மும்பை மட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் படு கேவலமா ஆடிட்டு செகண்ட் ஹாஃப் வந்து பவுன்ஸ் பேக் பண்ணி, பெரும்பாலும் மெஜாரிட்டியா பண்ணது மும்பை தான். மற்ற டீம்ஸ்லாம் கூட பண்ணிருப்பாங்க, சிஎஸ்கேவுக்கு ஒரு வாட்டி பண்ணிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். பட் மும்பை கன்சிஸ்டன்டா பண்றதுக்கு காரணம் என்ன, அவங்க எப்படியா திடீர்னு வராங்க உள்ள வந்து அப்படியே தூக்கிட்டு போறாங்கன்னா, அவங்க கிட்டதான் மோஸ்ட் நம்பர் ஆஃப் மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க. தொடர்ந்து இண்டிவிஜுவலா பார்த்தோம்னா திடீர்னு ஒரு 5 பிளேயர்ல 2 பிளேயர் ஃபார்முக்கு வந்தா போதும், அவங்க அப்படியே பர்சன்டேஜ் மாறுது. அதுதான் இந்த வருஷமும் நடந்திருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ் அகைன் சூரியகுமார் யாதவ் கிட்டே இருந்து. அண்ட் இந்த இடத்துல நம்ம வந்து அந்த பினிஷ் பத்தியும் பேசணும்னா, ஹார்திக் பாண்டியா அந்த கடைசி ஓவர்ல விட்டாரு ஒரு 2-3 சிக்ஸ் ஜெரால்ட் கர்ட்ஸேவோட ஓவர்ல. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு செஞ்சுட்டாரு குஜராத். ஆமா, அண்ட் ஹார்திக் பாண்டியா குரூஷியல். இப்போ நீ சொன்ன அந்த பாயிண்ட் அந்த மைண்ட்ல வந்தது சார். கடைசி அந்த 20-25 ரன் டிஃபரன்ஸ் அந்த லாஸ்ட் ஓவர்லாம் ரொம்ப குரூஷியலா இருந்ததுல. ஆமா,
ஐ திங்க் சேசிங் ஒரு 228 சேஸ் பண்றதுக்கு ஒரு 210 212 சேஸ் பண்றதுக்கும் சைக்கலாஜிக்கலி பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். அண்ட் அங்கதான் ஹார்திக் பாண்டியா குங் ஃபூ பாண்டியாவோட டிஃபரன்ஸ் இருந்தது. திலக் வர்மாவும் வந்து ஒரு நல்ல கேமியோ ஆடினார் நடுவுல. ஸோ ஆன் த ஹோல் மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் ஃபினாமினலா இருந்துச்சு. நான் பிஃபோர் ஜிடி பேட்டிங் போறதுக்கு முன்னாடி ஒரு நோட் ஆன் சாய் கிஷோர். ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் கேம்ல கூட 2 குரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு. ஃபினிஷிங் த சீசன் ஆன் ஹை. I think outstanding season இருந்திருக்கு சாய் கிஷோர். ஒன் ஆஃப் த பெஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இன் ஐபிஎல் ரைட் நவ. அப்சல்யூட்லி. எனக்கு அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் தில்லு துட்டு. அதாவது நீ பார்த்தனா நீ என்ன பிஸ்டா பிளேயர். see ஐபிஎல் சம்டைம்ஸ் வந்து இவங்க போடுறதுலாம் ஒரு பயங்கர மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ்லாம் போலிங் போடுறாங்க. அப்படின்ற போது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் ஒரு ப்ரெஷர்ல வந்து நீ பந்த ஃபாஸ்டா எரிய ஆரம்பிச்சிருவ. ஒரு ஸ்பின்னரா இருக்கும்போது ஐயோ ஃபிளைட் பண்ணாலே அடிச்சிருவாங்களா சொல்லிட்டு. பட் சாய் கிஷோர் வந்து உள்டாங்க. எப்போ ஒரு ஸ்பின்னரா எவனா இது பெஸ்ட் பிளேயரா இருந்தா கூட நான் என்னோட பலம் நான் என்ன ஸ்பின்னர். எனக்கு ஸ்பின் பந்துல ஸ்பின்ன்றது டேர்ன். அந்த டேர்ன் கிடைக்கணும்னா ஃபிளைட் பண்ணாதான் கிடைக்கும். அதுதான் என்னோட பேசிக். அதாவது பாட்டம் லைன் அதுதான். அதை தாண்டி வேரியேஷன் அடுத்து வந்து வேற ஒரு விஷயம் அப்படின்றதுனால யாரெல்லாம் இந்த தைரியமா ஆட்டிடியூடோட அந்த ஸ்பின் பண்றதுக்கு ஃபிளைட் பண்ணிருக்காங்களோ அந்த ஸ்பின்னர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. ஐ திங்க் சாய் கிஷோர் ஹேட்ஸ் ஆஃப். இன்னொரு விஷயம் அஸ்வர், எனக்கு ஒரு டிசப்பாயிண்டிங் விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா ரஷீத் கான் தலைவர் போலிங் பவர் பிளே வரவே மாட்டேங்கிறாரு. சாய் கிஷோர் தான் இப்போ போடுறான். பார்த்தனா பவர் பிளே அந்த பேலன்ஸ் கொடுக்குறான். இப்போ சாய் கிஷோர் இன்ஃபேக்ட் நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஐடியலா சாய் கிஷோர் மிடில் ஓவர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதற்கான ஒரு இது போலர் பிட் இப்போ பவர் பிளேல அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதற்கு காரணம் ரஷீத் கான் 6 ஓவர் மட்டும் வரவே மாட்டேங்கிறாரு. 7வது ஓவர் தான் பந்து கையில் அடிக்கிறாரு. என்ன வேணா நடக்கலாம் மச்சான் அப்படின்ற மாதிரி. அங்கேயும் சாய் கிஷோர் ஒரு பேலன்ஸ் கொடுத்துருக்கான். ஐ திங்க் ரஷீத் கானோட ஃபார்ம் பெரிய கன்சர்னா இருந்திருக்கு ஜிடிக்கு. கோயிங் ஃபார்வர்ட் குஜராத் டைட்டன்ஸ் அவரை ரீடைன் பண்ண போறாங்களா இவ்வளவு பெரிய தொகைக்கு அப்படின்றது இஸ் அ டாபிக் ஃபார் அனதர் டே. பட் 228 அடிச்சாங்க மும்பை இந்தியன்ஸ். செமையா போலிங் போட்டாரு சாய் கிஷோர் அண்ட் 228 அடிச்சாங்க மும்பை இந்தியன்ஸ். கமிங் டு ஜிடியோட சேஸ், நான் ஒரு ஸ்பெஷல் பிளேயரை பத்தி பேசணும்னா சாய் சுதர்ஷன். மறுபடியும் ஒரு 50, மறுபடியும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு வின்னிங் நாக் ஒரு ஆஃப் 80, 759 ரன்ஸோட ஃபினிஷ் பண்றாரு இந்த சீசன். 88 பவுண்டரி அடிச்சிருக்காரு. நார்மலா ஆடுறாருண்ணா கிரிக்கெட். அதாவது காம்ப்ளிகேட்டே பண்ணிக்க மாட்டாரு, சிம்பிளா வச்சுக்கிறாரு. பும்ரா ஒரு டிப்பிங் ஸ்லோ ரன் போட்டா செல்லமா தட்டுறாரு ஃபிளிக் பவுண்டரி. ஒரு ஷார்ட் பால் போட்டா பின்னாடி போய் அப்படியே அந்த கையை ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி டட்டங்குன்னு ஒரு கேப்பை ஃபைன் பண்றாரு பவுண்டரி. அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர், அவுட்ஸ்டாண்டிங் சீசன். ஐ திங்க் இது ஒரு இதுவா நான் சொல்றேன், ஒரு நகைச்சுவையான ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்றேன். நிறைய பேட்டர்ஸ் என்ன பண்றாங்க T20 கிரிக்கெட்ல வந்து, இப்போ என்கிட்ட ஒரு மாம்பழம் இருக்கு. இந்த மாம்பழத்தை நான் நறுக்கி சாப்பிடணும். சாய் சுதர்ஷன் சிம்பிளா பண்றாரு. ஒரு கத்தியில நறுக்கினா போதுங்க, எனக்கு மாம்பழம் கிடைக்குது அவ்வளவுதான் அப்படின்றது. சில பேர்லாம் அருவா எடுத்துன்னு வராங்க வெட்டுறதுக்கு. இவர் பாரு என்ன பண்ற, ரிஸ்க் ஃப்ரீ. அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுக்குறாரு. நம்ம பையன் என்ன பண்றோம்னா கவர் டிரைவ் ஆடுங்க, ஆன் டிரைவ் ஆடுங்க. எவ்வளவு ரிஸ்க் அந்த நீ அவர் அடிக்கிற பவுண்டரிஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு. ஆனா ரிஸ்க் ஃப்ரீ ரொம்ப கம்மியா இருக்கு அந்த ரிஸ்க். அப்படின்ற போது நீ அந்த ஸ்ட்ரைக் ரேட்டையும் மெயின்டைன் பண்ணலாம், ரன்ஸையும் நீங்க அள்ளி போட்டுட்டே இருக்கலாம் ஸ்கோர் போர்ட்ல. ஆனா போலருக்கு வாய்ப்பு கம்மியா கொடுக்கலாம் அப்படின்றத ஒரு ஸ்ட்ராங் மெசேஜா கொடுத்துருக்காரு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஐ யூஸ் டு அட்மயர் ஷிகர் தவன்ஸ் பேட்டிங் லைக் திஸ். ஷிகர் தவன் இதே மாதிரி தான் ஆடுவார். நீ பார்த்தனா அடிக்கிறதே தெரியாது, தலுக்கு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாரும் கத்திட்டு இருப்பாங்க. அதாவது எப்படின்னா சினிமால வந்து ஒருத்தன் கத்தி பேசிட்டே இருப்பான், ஒருத்தன் ஒரே ஒரு டைலாக் பேசிட்டு, அந்த பஞ்ச் டைலாக்னு சொல்லுவாங்க. அந்த டைலாக் தான் மனசுல நிக்கிற மாதிரி. இவன் ஆடுற ஷாட்ஸ் எல்லாம் நீங்க என்னன்னு பண்ணுவீங்க? நீங்க சான்ஸ் எடுத்தாதான் ஒரு பேட்டரா நீ பயங்கரமா. இப்ப நம்ம மத்த இதெல்லாம் பாக்குறோம், பிரசிம்ரன்லாம் நீ சொன்ன இறங்கிரிங் சுத்தினாரு, அது அந்த மாதிரி சான்ஸ் கொடுக்கும்போது போலர்ஸ் லவ் இட். நீயே ஒரு போலர், நீ அந்த மாதிரி பேட்டர் நீ விரும்புவ. ஆனா அவன் கனெக்ட் ஆச்சுன்னா 4 6 5 6 வேற விஷயம். ஆனா யூ வில் டேக் a chance with that batsman. சாய் சுதர்ஷன் மாதிரி ஒரு பேட்டருக்கு bowling போடுறது இரிட்டேட்டிங். பிகாஸ் he is going to play cover drive, ஸ்கொயர் டிரைவ், ஆன் டிரைவ், கேப்ல பவர் பிளே, ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், பவுண்டரி வந்துட்டே இருக்கு. நீ என்ன பண்ணுவ? அதுதான் சாய் சுதர்ஷன் பண்றாரு. பட் இருந்தாலுமே நம்ம ஈஸியா சொல்லிடுறோம், அதை தாண்டி இவ்வளோ கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இஸ் நாட் ஜென் கோல்டுங்க. இஸ் ஆல்ரெடி ஜென் கோல்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாரு. ஐ திங்க் சாய் சுதர்ஷனை நம்ம ஜென் கோல்டு லிஸ்ட்ல கண்டிப்பா சேர்த்து ஆகணும். அடுத்த ஐபிஎல் ஓஜி நான் எப்போ சொல்லிட்டேன். இப்போ ஓஜியை டக்குன்னு அவரே அந்த ஆரஞ்சு கேப் அதையும் அவர் தான் வாங்குறாரு, ஓஜியும் அவர்கிட்ட தான் போகுது. ஆமா, ஐ திங்க் அந்த ஆரஞ்சு கேப்போட லீடர் போர்டில் நீங்க பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் ஒரு 75-80 ரன் கம்மியா இருக்காரு சாய்ஸுக்கு கம்மியா. பொட்டென்ஷியலி 2 மேட்ச் இருக்கு சூரியகுமார் யாதவ். அவர் இதே மாதிரி 25+ கண்டினியூ பண்ணாருன்னா ஒரே ஒரு த்ரெட் சூரியகுமார் யாதவ் தான். பட் ஸ்டில் ஆரஞ்ச் கேப் வித் சாய் சுதர்ஷன். ஃபினாமினல் பிளேயர், ஃபினாமினல் சீசன். ஜிடியோட சேஸ்ல ஸ்ட்ரெயிட்டவே டென்ட்ட போட்டாரு ட்ரெண்ட் போல்ட். சுப்மன் கில்
ஒரு ரன்னுக்கு அவுட் ஆனது ஒரு பெரிய பாதகமா இருந்தது குஜராத் டைட்டன்ஸுக்கு. பட் குசல் மெண்டிஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் பட்லர் வந்தார் உள்ள, நல்லா ஆடினார் ஆக்சுவலி. அவர் ஆனா அவருக்கு என்னன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அதுதான் டிஃபரன்ஸ். அதான் இதுதான் டிஃபரன்ஸ் நினைக்கிறேன் நான். அதுல என்ன நோட் பண்ண வேண்டிய விஷயம் இல்லைன்னா, ஒரு நார்மல் ஸ்பைக் ஷூ அவர் போடுறது கிடையாது. அந்த ஜாகர்ஸை இப்பெல்லாம் வந்து கன்வெர்ட் பண்றாங்க ஸ்பைக்ஸா, சோ தட் போடுறதுக்கு கம்ஃபர்ட்டாவும் இருக்கும், லைட் வெயிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால ஜாகர்ஸை நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணும்போது ஸ்பைக்ஸா இந்த ஃப்ரண்ட் பகுதி ஆஃப் த ஷூ கொஞ்சம் லைட்டரா இருக்கும், அந்த ஜிம் ஷூ மாதிரியே தான் இருக்கும். அந்த இடத்துல லேண்ட் பண்ணாரு, சர்ரிக்கின்னு போயிட்டு ஸ்டம்ப் மேல விழுந்துட்டாரு. தேர்ட் அம்பையர் வேற அதுக்கு வந்து ஐம் கோயிங் டு செக் ஃபார் ஸ்டம்பிங் வேற சொல்லிட்டு செக் பண்ணாரு. பட் அங்க ஒரு காமெடி ஆஃப் எரர்ஸ் நடந்தது. குசல் மெண்டிஸ் நல்லா ஆடி அதுக்கப்புறம் அவுட் ஆனாரு. நான் அதுக்கப்புறம் தான் கமிங் டு த பாயிண்ட், 2 தமிழ்நாடு வீரர்கள் ஆல்மோஸ்ட் எடுத்துன்னு போனாங்க கேம. என்ன ஆட்டம், ஐபிஎல்ல இவ்வளவு செலவழிக்கிறாங்க, ஒரு நல்ல ஷூ வாங்கி தரலாம். அந்த ஷூவை கஸ்டமைஸ் பண்றதுக்கு நல்ல செலவாகும்னா. இல்ல இது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, எனக்கே பேட்டிங்ல பார்த்தோம்னா ஸ்பைக்ஸ் போட்டு ஆடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு கெட் யூஸ்ட் டு. ஐ திங்க் அது சில சென்டிமெண்டா லக்கி ஷூஸ் எடுத்து வந்திருப்பாங்க. ஐபிஎல்லாம் ஒரு பெரிய டோர்னமெண்ட், பிளஸ் நீ சொன்ன மாதிரி டியூ ஃபேக்டர் நிறைய இருந்த மாதிரியும் இருந்தது அப்படின்றதால. பட் இந்த ஒரு வியர்ட் டிஸ்மிஸல் டு பி ஆனஸ்ட். ஆமா, பிரபுதேவா ஸ்டெப் போட்ட மாதிரி பயனு பிடாரி ஒரு தட்டணும். அதுவும் என்ன ஸ்டேஜ் இல்ல, செம பேட்டிங் ஆடினாரு குஷால் மெண்டிஸ். எனவே நீ சொன்ன மாதிரி வாஷிங்டன், நீ நம்ம பேசணும்ல போன இதுல, நான் வாஷிங்டன் சுந்தர் கண்டிப்பா 100%. ஏன்னா பட்லர் ஒரு பேட்டர் வெளில போனா நீ உள்ள 2 பேர் வரணும் அப்படின்றத நம்ம பேசணும். குஷால் மெண்டிஸ் வாஷிங்டன் சேர்த்து ஒரு 65-70 ரன் வந்திருக்கு பாரு. ஆமா, சோ பட்லு அடிச்சிருக்க வேண்டிய ஒரு 65-70 ரன் இவங்க 2 பேரும் சேர்ந்து அடிச்சிட்டாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் ஆல்மோஸ்ட் கேம் எடுத்துன்னு போயிடுச்சுன்னு நினைக்கும் போது தான் நான் இந்த ஒரு தருணத்தை பத்தி பேசணும். இந்த மேட்ச்ல வேர்ல்ட் கப் T20 வந்து நம்ம வெஸ்ட் இண்டீஸ்ல ஜெயிக்கும் போது சவுத் ஆப்பிரிக்கா சீரிட்டு போயிட்டு இருக்கும் போது ரிஷப் பந்த் ஒரு விஷயம் பண்ணாரு. பேடெல்லாம் அவுத்து, கிளவ் எல்லாம் அவுத்துட்டு, யோ பிசியோ வாயாயோ கலையரங்காலா மறுபடியும் ஆஸ்பத்திரியா மாத்திர அப்படின்னு சொல்லி ஒரு பிரேக் எடுத்தாரு. வித்தின் த லாஸ் ஆஃப் த கேம் ஸ்மார்ட்டா பிளே பண்றதுன்றது இதுதான். அதே வந்து சூரியகுமார் யாதவ் இங்க ரெப்ளிகேட் பண்ணாரு. 13 overs முடிஞ்ச ஒரு நிலையில வாஷியும் சாய் சுதர்ஷன் ஆல்மோஸ்ட் 80 odd runs பார்ட்னர்ஷிப் பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. பிசியோவை கூப்பிட்டு கொஞ்சம் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் பண்ணுப்பா, இங்க பூசு, இங்க பூசு, முதுகு, இங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரேக் எடுத்தாரு. ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 minutes பிரேக் இருந்ததுன்னா. அண்ட் இந்த பிரேக்கு அடுத்து உடனே மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, யோ வாயா சீட் கோட் பும்ரா, நீ வாயா போலிங் அப்படின்னாங்க. அந்த ஓவர்ல தானே மாறிச்சு. அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 8 to 10 minutes ஃபேஸ் ஆஃப் பிளே. இந்த சிந்தனைகள்லாம் இருக்கிறதுனால தான் ஒரு T20 இந்தியா கேப்டன் சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு திறமையை வச்சு நீங்க கேம் ஃபைட் பண்ணணும். சம்டைம்ஸ் வந்து அதை தாண்டி போகுது, அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற போது மாத்தி யோசி அப்படின்றதுனால இப்போ வேற ஏதாவது நம்ம மைண்டு டாக்டிக்கல் சைக்கலாஜிக்கல் இதுன்னு அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரெஷரை நீ கிரியேட் பண்ணலாம். இவன் வந்து நீ ஒண்ணுமே இல்லை, நீ இப்போ சூரியகுமார் யாதவ் எக்ஸாம்பிள் ஒன்று சொன்ன, நீ வந்து இப்போ இன்னொரு கேப்டன் ரோஹித் சர்மா, அவரும் இந்தியா கேப்டன் பண்றாரு. உனக்கு வந்து 4வது ஓவர்ல ஒரு வைடு ரிவ்யூ எடுக்கலாமா இல்லையா அப்படின்னு பேசுறாங்க. ஐ திங்க் யாரு கிளீசன் போலர் நினைக்கிறேன், ஏதோ ஒரு போலர் ஹர்திக் பாண்டியா வந்து பாஸ்டோ கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு, வைடுக்கு ஒரு 4வது ஓவர்ல ரிவ்யூ பண்ணலாமான்னு சொல்லிட்டு. டக்குனு ரோஹித் சர்மா ஸ்டெப் இன் பண்ணி அதெல்லாம் தேவையில்ல, எல்லாம் கிளம்புங்கன்ட்டு. வைடுக்கு ரிவ்யூ எடுக்கிறதுன்றது has to be a tactical decision. அந்த ஒரு பந்து ஒரு ரன்ன்றது தேவையில்லாது. குஜராத் டைட்டன்ஸ் விட்டாங்க 14வது ஓவர் ஒரு வைடுக்கு ரிவ்யூ போய் விட்டாங்க. ஏன்னா நோ பால்க்கு ரிவ்யூ பண்ணலாம். ஏன்னா அதுல கிடைச்சதுன்னா உனக்கு ஃப்ரீ ஹிட். வைடுன்றது நீ அந்த ஸ்டேஜ் ஆஃப் த கேம், இப்ப லாஸ்ட் ஓவர் 10 to win ஒரு வைடு ரிவ்யூ பண்றதுனா வேற விஷயம். நீ 4வது ஓவர்ல உட்காந்து டவுன்லக்கு போதாலே 228 வச்சு நீ பேசும்போது உள்ள டாப் ஸ்டெப் இன் பண்ணாரு, எல்லாம் கிளம்புங்க பஞ்சாபுக்கு அப்படியே கிளம்பி எல்லாம் போகணும்னு சொல்லி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு கேப்டனுக்கு இது பண்றது. ஐ திங்க் நீ ஒரு வித்தியாசத்தை பாக்குறோம். முன்னாடிலாம் ஃபீல்டிங்க்கு வரமாட்டார் ரோஹித் சர்மா, இப்ப வந்து இம்பார்ட்டன்ட் கேம்ஸ் ரொம்ப குரூஷியல்ன்றதுனால அவர் உள்ள வைக்கிறாங்க. இது மேனேஜ்மெண்ட் டெசிஷனா ஹர்திக் பாண்டியா டெசிஷனா எனக்கு தெரியாது, பட் தட்ஸ் a very good call. அண்ட் ரோஹித் சர்மாவோட இன்புட்ஸுமே நிறைய இருந்தது. ஸ்டம்ப் மைக்ல கேட்கும் போது நடுவில் அந்த ஐ திங்க் 9th over 10th over முடிகிற டைம்ல அஸ்வினி குமார் இம்பாக்ட் பிளேயரா வரதுக்கு 1 hour முன்னாடி ரோஹித் சர்மா வந்து ஹர்திக் பாண்டியாட்ட சொன்னாரு, ஜோபி லேக்கே ஆனாவ் லேக்கே ஆஜாவ் அப்படின்னாரு. யாரு வேணுமோ டக்குன்னு கொண்டு வாயா, யாரையா நீ கொண்டு வர போற, ரகு சர்மான்னு ஒருத்தர் வச்சிருக்க இம்பாக்ட்ல, அஸ்வினின்னு வச்சிருக்க, யாரை கொண்டு வரையும் சீக்கிரம் கொண்டு வா, நான் உள்ள போறேன் அப்படின்னாரு. அதுதான் ஐ திங்க் ஒரு டீம் மேனுக்கான அழகு. ரோஹித் சர்மா சூப்பரா एक गांव में एक किस्सा लगता था, हिंदी எல்லாம் நான் இப்போ மைண்டுக்குள்ள எடுத்துட்டு அஸ்வித் என்ன சொன்னான், கமான் கலெக்டட் मेरा हिंदी थोड़ा थोड़ा मालूम है इसलिए थोड़ा कुछ कुछ होता है दिल वाले दुल्हनिया लग जाएंगे अश्वित. நான் என்ன சொல்றேன், 3 बोले तो 2 बल्ला एक எல்லாம் வருது.
பட் எஸ் ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸ் சூப்பரா டிஃபெண்ட் பண்ணாங்க. And ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா சாய் சுதர்ஷனோட கடைசி 21 பந்துகள்ல he could score only 29 ரன்ஸ்னா. ஐ திங்க் அந்த ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டோட டிப் இருந்தது. அந்த பக்கம் வாஷிங்டன் சுந்தர் வந்து 24 பால் 48 அடிக்க சாய் சுதர்ஷனுக்கும் சரியா பட ஆரம்பிக்கல. அந்த ஃபுல் டாஸ் பால்லாம் தைப்பேட்ல படுது. யூஸ்வலா ஃபைன் லெக் மேல அள்ளி விடுவார் 6. அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து யாருக்கிற போடுறாரு அந்த இடத்துல கண்டிப்பா அஸ்வினி குமார் ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து செமையா போலிங் போட்டாரு. நான் ஒரு யங்ஸ்டர் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல. அண்ட் மறந்துட வேணா செம்ம டியூ இருந்தது நேற்று கிரவுண்ட்ல. எப்படின்னு எனக்கு இந்த டியூவோட கான்செப்டே புரிய மாட்டேங்குது. இப்போ முந்தின நாள் பெருசா இருக்க மாட்டேங்குது, இன்னைக்கு பார்த்தா தொப்பையா நனையுது அங்க கிரவுண்டு. இவ்வளோ டியூல ஐ திங்க் அந்த டியூ பிளேட் மேஜர் ஃபேக்டர். ஜிடி இவ்வளவு அடிக்க விட்டது கூட இல்லைன்னா மும்பை இன்னுமே சீக்கிரமா பொட்டலம் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. அஸ்வினி குமார் செம ஸ்பெல்லுனா. அதுக்கு சாய் சுதர்ஷன் வந்து நீ அந்த கனெக்ட் ஆகலன்றது அஸ்வத், ஒரு 65 பால்லாம் நீ ஒரு இன்னிங்ஸ் ஆகணும்னா எல்லா பாலும் கனெக்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். செகண்ட் அது பக்கம் விக்கெட்ஸ் வருது. இப்ப இவர் மேல ப்ரெஷர் வர ஆரம்பிச்சு, இவர் ஆடினாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்றதால. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் வேர் நோ இட் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். இப்ப நான் தான் வெற்றிக்கும் தோல்விக்கும் நடுவில் இருக்கேன் அப்படின்ற ஒரு உணர்வு வர ஆரம்பிச்சிச்சு. பிளஸ் நீ சொன்ன மாதிரி அஸ்வினி ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்டீமர். ஏன்னா ட்ரெண்ட் போல்ட் செகண்ட் ஸ்கூல் பயங்கர ரன் போச்சு. ஒரு பார்த்தா கச்சாமச்சா வாஷிங்டன் போட்டு போலான்ட்டாரு. இங்க ஒரு 6 அங்க ஒரு 6ன்னு சொல்லிட்டு ஒரு 17 ரன் போச்சு அப்படிங்கிற போது ட்ரெண்ட் போல்ட் இன்னைக்கு அந்த மேட்ச்ல ஆஃப் செஞ்சுரி அடிச்சாரு. அதனால அஸ்வினி வந்து யங்ஸ்டர் ஒரு நல்ல ஒரு இது காமிச்சிருக்காரு. யார்கர்ஸ் தலைவா, நான் திருப்பி சொல்றேன், பும்ரா உலகத்துக்கே காமிச்சிட்டாரு. அதாவது என்னைக்குமே மார்க்கெட் குறையாத ஒரு பந்து நீ ஒத்து பண்ணிக்கிறான் ஒரு பவுலர், ஃபாஸ்ட் பவுலருக்கு யார்கர். கிரிக்கெட்ல வந்து மற்ற ஷாட்ஸ் எல்லாம் வர ஷாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. பேட்ஸ்மேன் என்னமோ யோசிக்கிறாங்க, எவால்வ் வராங்க. பட் போலர் கிட்ட ஒரு அஸ்திரம் என்னைக்குமே இருக்கக்கூடியது யார்கர். அது நீ யோசிச்சு பாரு, கோட்ஸ் என்ன பண்ணாரு ஹர்திக் பாண்டியா, ஸ்லாட்ல போட்டு அந்த ஸ்லாட் பால் பிச்சாலும் தெரியும், குழந்தைக்கே தெரியும். ஹர்திக் பாண்டியா எங்க அடிப்பாரு தெரியும், லாங் மேல அடிக்க போறாரு எல்லாருக்குமே தெரியும். அவர் எல்லாம் முடிஞ்சு கடைசி சீன்ல பஞ்ச் டைலாக் பேசுற மாதிரி அங்க வந்து ஒரு யார்கர் போடுறாரு 6வது பால். இது முதல்லயே பண்ணிருக்கலாம். இதுதான் அஸ்வினி குமார்லாம் இப்பவே சின்ன பையன் புரியலாம். அப்படியே பும்ரா கிட்ட எடுத்துட்டு, தலைவா உன்னோட திறமை என்கிட்ட இருக்கும் இல்லையோ, உனக்கு சிந்தனை. ஏன்னா யாருக்குன்றது ஒரு திங்க் தானே, ஒரு தாட் தானே. நீ வந்து ஃபர்ஸ்ட் அது உங்ககிட்ட இருக்கா இல்லையான்ற ஒரு விஷயம். ஆனா அந்த நான் போடணும் ட்ரை பண்ணணுன்ற சிந்தனை உனக்கு வரணும்ல. அதை எடுத்துட்டு அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சிட்டான். யாருக்கு சூப்பரா போலிங் போட்டான். ஐ திங்க் நான் அடுத்து பும்ரா பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன், நீங்க அதையும் கவர் பண்ணிட்டீங்க. அவுட் ஸ்டாண்டிங் போலிங், 4 overs 1 for 27 with 11 டாட் பால்ஸ். இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் கேம்ல கோல் டஸ்ட். அண்ட் அதுதான் ஐ திங்க் ஒரு பொக்கிஷம் கிரிக்கெட்டுக்கே கிடைச்சது ஜஸ்பிரீத் பும்ரா. பட் எஸ் ரமேஷ் தான், இந்த மேட்சுமே நம்ம எல்லாமே பேசிட்டோம். இது என்ன பண்ணுது, எலிமினேட்டர்ல இருந்து ஜிடி எலிமினேட்டட். மும்பை இந்தியன்ஸ் டைரக்ட்லி கோ டு அகமதாபாத். ஒரு நாள் பிரேக், தே பிளே அகெயின்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ அந்த கேம் வின் பண்றவங்க ஆர்சிபி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபைனல்ஸ்ல. கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங்லி பாய்ஸ்ட். ஏன்னா பஞ்சாப் வர்சஸ் மும்பை இப்பதான் ரீசெண்டா ஆடின மாதிரி இருக்கு. திரும்பி ஒரு ரீப்ளே பார்க்க போறோம். நம்ம டைரக்டா குவாலிஃபயர் 2க்கு போயிடலாமேனா, பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். நம்ம முலான்பூர்ல இருந்து அகமதாபாத் ஒரு பெரிய ஷிஃப்டா தான் இருக்கும்னு எனக்கு தோணுதுண்ணா. ஏன்னா முலான்பூர்ல வந்து ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஸ்டாண்ட்ஸ். ஸோ நல்ல காத்து அடிக்குது. அந்த நியூ பால்ல பாத்தீங்கன்னா ஒரு 5-6 ஓவர் வரைக்கும் ஸ்விங் இருக்கு எந்த டீம்ஸ் ஆடினாலுமே. அகமதாபாத்ல இப்படி இருக்கு ஸ்டாண்ட்ஸ், கொஞ்சம் க்ளோஸ்டு. அந்த அளவுக்கு காத்து அடிக்குமா, ஆஃப் த விக்கெட் எப்பவுமே இருக்கும், இந்த ஏர் ஸ்விங் இருக்குமான்னு தெரியாது. பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் குவாலிஃபயர் 2, உங்களோட இனிஷியல் தாட்ஸ்னா? அது நம்ம முகமது ஷமி இந்த போலிங் நிறைய பார்த்துருக்கோம். செகண்ட் போலிங்ல கொஞ்சம் பந்து கண்ணிலலாம் வரல விட்டு ஆட்டிருக்காமா. பட் அது ஷமி திரும்பி இது இருக்கு. பட் இங்கேயும் நீ பார்த்தோன்னா டியூ ஃபேக்டர் பிளே ஆகும். அஸ்வத், அகமதாபாத்ல நிறைய முறை நம்ம பார்த்துருக்கோம். நீ சொன்ன திடீர்னு வருது, திடீர்னு வரல, ஒன்றும் பண்ண முடியாது, கேப்டன்ஸ் என்ன யோசிப்பாங்க அப்படின்றலாம் தெரியாது. பட் நிறைய டியூ ஃபேக்டர் பிளேயர். நீ முலாம்பூர்ல என்ன ஒரு கேள்வி கேட்டேன், நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். பட் அகமதாபாத்ல ஐ டோன்ட் மைண்ட் சேசிங். இட்ஸ் a குட் விக்கெட், குட் பேட்டிங் விக்கெட், there is a chance டியூ வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பிளஸ் ஸ்ட்ரைட்ஸ் ஆர் ஸ்மாலர். அதுக்கு வந்து நீ அடிக்கிறதுக்கு வந்து இந்த சிக்ஸஸ் வந்து ஸ்ட்ரைட்ஸ்ல நிறைய டார்கெட் பண்ணலாம். அண்ட் ஒன்லி திங் இஸ், எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, மும்பை வந்து ஒரு பேட்டிங் ஃபர்ஸ்ட்ன்ற ஒரு மைண்ட் செட்ல வந்திருக்காங்க, அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அப்படின்ற போது மேபி மும்பை திருப்பி நாங்க பேட்டிங் ஆடுறோம், ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் போடுறோம்னு யோசிக்கலாம். பஞ்சாப் எப்படி யோசிக்கலாம்னா, அவங்க ஃபர்ஸ்ட் மும்பையோட சேஸ் பண்ணாங்க, டாப் 2ல வந்தாங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் சொதப்பினாங்க. அப்படின்ற போது நெவர் நோ, ஸ்ரேயா சர்மட் வாண்ட் டு சேஸ் அப்படிங்கனால இந்த டாஸ் ஒரு இரலவெண்டாக ஒரு ஃபேக்டரா முடியலாம். பட் ஐ டோன்ட் மைண்ட் சேசிங் இன் அகமதாபாத். ஒரு நீ 200 அடிச்சவங்க திருப்பி எடுக்கிறதுக்கான பேட்டிங் 2 பக்கமா இருக்கு அப்படின்றதுனால திருப்பி நம்ம பேசுற ஒரே ஒரு விஷயம், அந்த எக்ஸ்ட்ரா 30 ரன்.
நீ சொன்ன இல்லையா, அதுதான் எங்க கிரியேட் ஆக போகுதுன்றது. பட் மும்பை இஸ் இன் அ கிரேட் ஸ்பேஸ். பஞ்சாப் வந்து ஓகே இது ஒன் பேட் மேட்சா ட்ரீட் பண்ணிட்டு வருவாங்களா இல்ல ஆடி போயிட்டு வராங்களான்றது அந்த மேட்ச்ல பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு போன மேட்ச்ல பேனிக் பட்டனா அழுத்தமா அப்படியே பிரஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி திருப்பி ஆனீங்கன்னா வேலைக்கு ஆகாது. பஞ்சாப் ஹேஸ் டு கம் ஆல் அவுட் இந்த கேம்ல. கார்ல கிளச்ச பிடிக்கிற மாதிரி அந்த பேனிக் பட்டன் ராட்டில் பட்டன் அமுத்தினே தான் இருந்தாங்க பஞ்சாப் கிங்ஸ். அண்ட் அதுதான் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குதுண்ணா. ஏன்னா இந்த குவாலிஃபயர் 2ல பாத்தீங்கன்னா இன்கேஸ் பஞ்சாப் ஜெயிச்சாங்கன்னா வி வில் சி a நியூ ஐபிஎல் வின்னர், ஆர்சிபி இல்ல பஞ்சாப். பட் இந்த பக்கம் ஒரு ஜாம்பவான் வந்து யோ நீங்க என்னையா 2 பேர் சண்டை போட்டிருக்கீங்க, நவரு நான் வரேன் 6th டைட்டிலுக்காக வரேன் அப்படின்னு. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், ஒரு பிளே ஆஃப் கேம் மாதிரி நீங்க பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸை பார்த்தா அந்த ஒரு பயம் வரும்னா, இவ்வளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளவு ஒரு ரெக்கார்ட்ஸ் இருக்கும்போது எந்த டீமா இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸை பிளே ஆஃப்ல பார்த்து பயப்படுவாங்களே. ஏப்பா நீ இருக்கிற ஊர்ல இருக்கிற மேட்ச் எல்லாம் தூக்கி ஒரு கூடையில போட்டுட்டு அந்த கூடையை பார்த்து நான் பேபிள்னா எப்படிப்பா இது? சரி நான் அப்ப வந்து நான் யாரை பத்தி யோசிக்கிறது? இப்ப நான் ஒரு டீம் மீட்டிங் உட்காந்தால என்ன ரோஹித் சர்மா அப்படி அவுட் அடிக்கணும்னு யோசிக்கணுமா, இல்ல சூரியகுமார் யாதவ் அடிக்கணுமா, இல்ல ஹர்திக் பாண்டியாவை யோசிக்கணுமா? அதை தாண்டியே நீ இதெல்லாம் நான் சொல்றது டாப்ல இருக்கிற பிளேயர்ஸ். சரி அடுத்தது வந்தோன்னா ஒரு பேர்ஸ்டோவா, ஒரு திலக் வர்மாவா, ஒரு நமந்தீரா, சரி இவங்க எல்லாமே கிடப்பாங்க ஒரு பேட்டிங். சரி இதெல்லாம் போனா பும்ராவை எப்படியா பேட்டிங் ஆடுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஐ திங்க் அது தவிர ட்ரெண்ட் போல்ட் ஃபர்ஸ்ட் வரும். ஐயோ ட்ரெண்ட் போல்ட் என்ன பண்ணுவார்? சி தேர் ஆர் டூ மெனி ஃபேக்டர்ஸ் ஃபார் மீ டு திங்க் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். அதனால தான் ப்ரெஷர். இப்போ நீ யோசிச்சு பாரு, பஞ்சாப் நீ வந்து மும்பை சைடில் இருக்கா, பஞ்சாப் பற்றி யோசிக்கணும் 2-3 ஃபேக்டர்லாம் யோசிப்பேன். ஸ்ரேயா சைடு ஓப்பனிங் எப்படி உடைக்கணும், இதை ஒரு 2-3. பட் மும்பைக்கு நான் இண்டிவிஜுவலா தனித்தனியா ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஒரு பிளான் போட்டு பண்ணுன்றதுனால தான் அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் சைடு. நான் எப்பவுமே சொல்றது மோஸ்ட் பொட்டன்ஷியல் டேஞ்சரஸ் சைடு வந்து மும்பை தான். அதற்கு காரணம் டூ மெனி மேட்ச் வினர்ஸ். ஒரு 6 மேட்ச் 2 பிளேயர் கிளிக் ஆனாலே அவங்க வந்து எங்கேயோ போயிடுவாங்க. அப்படின்றதுனால ஒவ்வொருத்தரும் தனித்தனியா நான் பிளான் போட்டு அவங்க என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். அவங்க கலெக்டிவா ஆடிட்டாங்கன்னா மும்பை சிம்பிளி அன்ஸ்டாப்பபிள். அந்த அன்ஸ்டாப்பபிள் மும்பை இந்தியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா பஞ்சாப் கிங்ஸ் பத்தி நம்ம பேசும்போதுனா எனக்கு ஏதோ 3 பிளேயர் வில் பி வெரி க்ரூஷியல் தோணுது அந்த மேட்ச்ல. ஒன்னு ஸ்ரேயஸ் ஐயர், கண்டிப்பா அவரோட அந்த நம்பர் 3 ஆர் நம்பர் 4 ரோல் ரொம்ப குரூஷியலா இருக்க போது. ஹர்ஷ்தீப் சிங் அகைன்ஸ்ட் ஜானி பேர்ஸ்டோ அண்ட் ரோஹித் சர்மா. ஏர்லி ஆன் நீங்க வந்து அந்த பேட்டிங் ஆர்டரை மாத்தணும். நீங்க ஏர்லி விக்கெட் விழுந்ததுன்னா வில் ஜாக்ஸ் வந்திருந்தாரு. இப்ப மேபி ஒரு திலக் வர்மா வரலாம். அந்த ஹர்ஷ்தீப் சிங்கோட ஓப்பனிங் ஸ்பெல் இஸ் கோயிங் டு பி வெரி குரூஷியல். அண்ட் யுஸ்வேந்திர செஹலோட ஃபிட்னஸ்னா ஐ திங்க் ஒரு பாசிட்டிவ் சைன் என்னன்னா, அந்த குவாலிஃபயர் 1 போது செஹல் வந்து ஸ்பைக்ஸ் எல்லாம் போட்டு வெளில வந்தாரு. விளையாட போறாலோ அப்படின்னு ஒரு பாவலா காமிச்சாரு, பட் விளையாடல. பட் ஒரு இன்னும் கொஞ்சம் பிரேக் கிடைக்கிறது எனக்கு தெரிஞ்சு செஹலுக்கு நல்லது. ஸோ ஐ திங்க் இந்த 3 இந்தியன் பிளேயர்ஸ் ஃப்ரம் பஞ்சாப் கிங்ஸ் ஹூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி வெரி க்ரூஷியல் அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் தோணுதுனா. அதாவது இப்ப பிளேயர்லாம் ஃபிட்டா இருக்கு எப்படி நம்ம பார்க்கணும்னா, இந்த மாதிரி ஷூ போட்டாரு, ஆமா அடுத்த மேட்ச் சட்டை போட்டாரு, இப்ப 3வது மேட்ச் ஆடிடுவாங்க, அடுத்த இன்னும் கண்ணாடி போட்டு வந்துட்டாரா, ஓகே இவர் ஃபிட்டியா ஷூவே போடுவீங்க. பட் நீ சொன்ன மாதிரி இது வந்து டூ ஆர் டேங்க. அதாவது மும்பை எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஆடி இருக்காங்க, வந்திருக்காங்க, கப்பு தூக்கிடுவாங்க. அவ கீழே இருந்து வந்திருக்கான், மேல வந்திருக்கான், அடிச்சிருக்கான் ரிப்பீட். இது மும்பை எவ்வளவு வாட்டியும் பண்ணிருக்காங்க. பஞ்சாபுக்கு இது புதுசு. ஏன்னா அவங்க ஏற்கனவே இந்த இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் புதுசுன்றதை காமிச்சிட்டாங்க ஆர்சிபி அகைன்ஸ்டா. ஸோ அவங்க வந்து என்னன்னா இது வந்து ஒரு இந்த மேட்ச் வின் பண்ணா ஃபைனல்ஸுக்கு போகும் அப்படின்லாம் யோசிக்காம இது ஒரு இன்னொரு கேம் மும்பைக்கு அகைன்ஸ்டா நம்ம ஆடணும். கோ அண்ட் பிளே யுவர் பெஸ்ட். அவங்க மைண்ட்ல போனதுல இன்னமும் ஒரு ஃபைனல்ஸ்க்கு போகணுன்ற மாதிரி ஒரு அழுத்தத்தோடய அவங்க ஆடினாங்க. ஐ திங்க் அதை நீங்க தூக்கி போட்டுருங்க. இது இவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஆடினீங்க இது வரைக்கும், அதை நம்பிட்டு திருப்பி அதே மாதிரி. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்லுவேன், நீ சொன்ன மாதிரி தான் நான் சொல்லுவேன். 2 4 வந்துச்சா, அடுத்த 4 நீ எடுக்கிற ரிஸ்க கம்மி பண்ணணும். அதெல்லாம் கொஞ்சம் அவங்க பேசி ஆகணும். பிரப் சிம்ரன் ஆர் வாட் எவர் இட் இஸ். இல்ல அதே மாதிரி 30 for 2 20 for 2 வந்துட்டீங்கன்னா டார்கெட்டை ரிவைஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் நீங்க ஆடினீங்கன்னா பிளான் பிக்கு கொஞ்ச நேரம் போங்க. அதுதான் பண்ணணும். இப்ப பிரப் சிம்ரன் பும்ரா வந்து நான் ஒரு 2 6 ஸ்டார்ட் வச்சுக்கோங்க, 3வது 6 நான் அடிக்க போறேன் அப்படின்னு போனி அங்க அவுட் ஆனா அது வந்து தவறான ஒரு விஷயமா இருக்கும். ஐ திங்க் இட் வாஸ் அ குட் லெசன். பஞ்சாப் டக்குன்னு ஏந்துப்பாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா கேப்டன்சி பண்ணிருக்காரு. அதனால இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் நான் இன்னொன்னு கேட்கணும்னு நினைக்கிறது, பஞ்சாப் கிங்ஸோட தரப்புல இருந்து இந்த மாதிரி ஒரு அடி வாங்கிட்டு வரும்போது பிளேயிங் லெவல்ல நீங்க ஏதாவது மாற்றம் பண்ணுவீங்களா? ஏன்னா எனக்கு என்ன ஒன்று ஓப்பனா தோணுதுன்னா, அஸ்மத்துல்லா உமர் ஜாயோட ஸ்பாட் ஒன்று இருக்கு. அவருக்கு பதிலாக உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ண 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஜேவியர் பார்ட்லெட் ஒரு ஆப்ஷன், அப் ஃப்ரண்ட் டால் ஃபாஸ்ட் பவுலர், ஆஸ்திரேலியன், நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி. ஆர் கோயிங் பேக் டு வைஷாக் விஜயகுமார் ஹூ டிட் வெல் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் இப்போ ரீசென்ட்லி ஜெய்ப்பூர்ல. இந்த 2 ஆப்ஷன் இருக்காங்க.
அண்ட் இது தவிர உங்களுக்கு சேஹல் ஃபிட்னா அவர் வேற உள்ள வர போறாரு. சோ எப்படி இந்த ஒரு போலிங் காம்பினேஷனை பஞ்சாப் கிங்ஸ் செட்டில் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க? சஹல் ஃபிட்னா ஆட்டோமேட்டிக்லி வாக்ஸிங், தெர் இஸ் நோ டவுட். அவர் தான் சொல்லணும், அவர் ஆடுறோமா ஆட முடியுமா அப்படின்றத கண்டிப்பா சொல்லி ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு இம்பாக்ட் ஆப்ஷனாவது சால் உள்ள வரலாமா அப்படின்றத யோசிக்கலாம் கண்டிப்பா. ஒமர் சார் நல்ல கிரிக்கெட்டர், எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலா ஒமர் சார். அவங்க பட் அன்னைக்கு வந்து கம்ப்ளீட்லி அவர் ஆடின ஸ்டேஜ்ல ஒண்ணுமே இல்லை, மேட்ச் முடிஞ்சு போச்சு. யோசிச்சு பாரு, ஃபார் 8ல நீ அந்த பஞ்சாப் வந்து பஞ்சாபோட பேட்டிங் வந்து நான் சும்மா சொல்றேன், ஃபார் 8ல ஒமர் சாயும் ஹர்ப்ரீத் பிராரும் ஆடுறாங்க. அந்த பிராரும் டீசெண்டா ஆகுது, ஒரு 20 ரன் இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் சிங் அந்த மாதிரி. ஆமா. ஸோ இவர் வந்து ரொம்ப லேட்டு. நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா ஒமர் சாய் ஃப்ளோட்டர் மாதிரி யூஸ் பண்ணுவேன் எங்கேயாவது. ஏன்னா அந்த ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடுவாரு, அண்ட் அவருக்கு வந்து அந்த அதிரடியாக ஆடக்கூடிய ஷாட்ஸும் இருக்கு, கொஞ்சம் சல்பல் பவுலிங்கும் போடுவார், எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு ஒமர் சாய் ஃபிட்ஸ் இந்த டீம். அவரை நீங்க எங்க பயன்படுத்துறீங்க அப்படின்றது தான் கொஞ்சம் பிளான் பண்ணி ஆகணும். இப்ப நீ ஒண்ணுமே இல்லை, நீ மும்பை இந்தியன்ஸ் பக்கம் வாயா, தீபக் சார் இல்லாதது நம்மளுக்கு சாதாரண விஷயம் மாதிரி தெரியுது. ஆனா அங்க ஒரு குட்டையை குழப்பறாங்க. இல்ஜாக்ஸோட பிளேஸ்ல ஆக்சுவலி அசலங்கா தான் வரணும். அது லைக் டு லைக் ஃபிட் ஆகிற மாதிரி. அசலங்கா அட்டகாசமான பேட்டர். பட் இவங்க என்ன ஆகுது, தீபக் சார் இல்லைன்றதுனால இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் கிளீசன் ஆடுறாங்க. கிளீசன் ஆடுறதுனால ஒரு இந்தியன் பேட்டர் உள்ள ஆடுறாங்க. சின்ன ஒரு நெருடல் இருக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு. பட் அது போன மேட்ச்ல அது எந்த விதமான பாதகமும் வரல. ஸோ ஐ திங்க் காம்பினேஷன் வைஸ் பார்த்தோன்னா எனக்கு ஒமர் சாய் ஓகே, சால் உள்ள வந்தா ஆட்டோமேட்டிக்கா சால் எடுத்துன்னு வருவாங்க. பட் இங்க வினிங் காம்பினேஷன் மாத்தாம போறாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு ஓப்பனிங், ஒரு சின்ன ஓப்பனிங் கொடுக்குறாங்க ஃபார் பஞ்சாப். அது யூஸ் பண்றாங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம். அங்கதான் நீங்க ரிச்சர்ட் கிளீசனோட பாயிண்ட் எடுத்துன்னு வந்தீங்க. அவர் கடைசி 3 பால் போடல, அவரோட கடைசி ஓவர் கம்ப்ளீட் பண்ணாம போனார். அஸ்வினி குமார் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணாரு. அது வந்து எனக்கு தெரியல கிராம்பா இருக்குமா இல்ல வேற ஏதாவது இன்ஜுரியான்னு தெரியல. இப்போ மும்பை இந்தியன்ஸ்க்கு கிளீசன் இன்கேஸ் இன்ஜர்ட்னா அங்க திரும்பி ஒரு தலைவலி அவங்களுக்கு ஆரம்பிக்குது. ஐயோ இப்பதானையா செட்டில் ஆகி ஒரு மேட்சை வின் பண்ணிட்டு போயின்னு இருக்கோம், அதுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு. பட் அந்த ஒரு இன்ஜுரி கன்சர்ன் தவிர ஐ டோன்ட் திங்க் மும்பை இந்தியன்ஸ் எதுவும் சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் சொல்றேன், மும்பை வந்து நீ வந்து ஓகே 1-2 பிளேயர் இன்ஜுரி ஆனத ஒரு 4-5 கடப்பாறை வச்சிருக்காங்க. என்கிட்ட வந்து மண்வெட்டி போனா நான் கடப்பாறை இருக்குது வச்சு மண்ணு டங்கு 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 அடிச்சுட்டு போறேன். 2 மண்வெட்டி மிஸ் ஆதான் போகடா அடி போக, அந்த மாதிரி தான் இருக்காங்க அவங்க டீம். அப்படின்றதுனால ஐ திங்க் தேர் இன் குட் ஸ்பேஸ். பட் ஸ்டில் என்னன்னா ஒன்னே ஒன் பேட் டே தான், ஒன் பேட் ஃபேஸ். T20 கிரிக்கெட்ல நான் எப்பவுமே சொல்லுவேன், 5 தப்பான கிரிக்கெட் எங்கேயோ குரூஷியல் ஃபேஸ்ல நீ ஆடினா நீ எவ்வளோ பெரிய டீம் ஆடுறாலும் ஒரு ப்ரெஷர்ல வந்துடும். அப்படின்றதுனால அது யார் கரெக்டா பண்ண போறாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் ஆஸ் ஆஃப் நோ மொமெண்டம் பொட்டன்ஷியலுக்கு 2 சைடும் ஆடினா மும்பை ஹாஸ் அட்வான்டேஜ். அண்ணா எஸ், நம்ம க்ளோஸ் அவுட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு மும்பை வந்து அவங்களா அவங்க தள்ள மண்ணவாரி போட்டதும். ஆமா, ஐ திங்க் மோர் ஆர் லெஸ் நீங்க வந்து மும்பை தோக்குற மேட்ச் பாரு, அவங்களா தான் தோத்துருப்பாங்க மோஸ்ட். கரெக்ட். அது ஆப்போனன்ட் அடிப்பாங்க. பட் மும்பை எங்கேயோ ஒரு பர்சன்டேஜ் ட்ராப் ஆகும். மும்பை பொட்டன்ஷியல் ஆடினாங்கன்னா மும்பை என்னைக்குமே ரொம்ப டேஞ்சரஸ். அங்கதான் நான் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா ரமேஷ்னா, நீங்க ஒரு பஞ்சாப் கிங்ஸோட டக்அவுட்ல இருக்கீங்க, ஒரு மென்டரா ஒரு கோச்சாவோ இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ராவை எப்படி அணுகணும்னு நீங்க பிளான் பண்ணுவீங்க? அவரோட 4 ஓவர் 20 ரன் 25 ரன் ஆடிட்டு போங்க, மத்த 4 போலர்ஸ் அடிங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா? இல்லை ஒரு பெஸ்ட் போலரை பெஸ்ட் வேலையே ஆடுவோம், நம்ம நார்மல் கிரிக்கெட் ஆடி ஒரு 430 435 ஆடிட்டு மத்த போலர்ஸ் நம்மளோட அந்த ஜென் போல்டு கிரிக்கெட் ஆடலாம் அப்படின்னு நினைப்பீங்களா? ஏன்னா பும்ராவோட இந்த 4 ஓவர்ன்றது அவர் போடுற ஒரு பாலும் 24 பந்துங்களும் 24 ஈவெண்டா இருக்கு, அதுலயே மேட்ச் முடிச்சுட்டு போயிடுறாரு. சோ எப்படி பஞ்சாப் கிங்ஸ் பும்ரா அணுகணும்னு நான் கேட்கிறேன் உங்களை. I think see இப்போ நார்மல் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் டோன்ட் பி டூ ஸ்மார்ட் அகைன்ஸ்ட் பும்ரா. நீங்க ஒரு 6 ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1-2 2-3 பந்துல ஒரு 6 வந்துருச்சுன்னா அடுத்த வெயிட் ஃபார் ஒரு பவுண்டரி கட்சா நடத்துங்க. 10-12 ரன் பும்ரா ஆடணும், சூப்பர். அன்லஸ் த சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ். சிச்சுவேஷன் வந்து இப்போ நம்ம பவர் பிளே ஆடுறான், பும்ரா போடுறாரு, ஃபர்ஸ்ட் 2 பால் எனக்கு ரன் வந்துரு, ஒரு 8 ரன் வந்துருது. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 4 பந்தை எப்படி ஆகணும்? ஏன்னா அந்த ஓவர்ல விக்கெட்டை விட்டோம்னா அடுத்த புது 2 விஷயம் நடக்குது. ஒன்னோட விக்கெட் ஒரு பிரஷர்ல வருது, புது பேட்டர் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறாரு பும்ரா கேகேன்ஸ்டா, அவரும் வந்து இன்னொரு விக்கெட் விட்டாருன்னா இதாகும். அன்லஸ் த சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ். இப்போ நீ கடைசி ஓவருக்கு 12 ரன் ஆடணும், அவர் 15 ரன் ஆடணும், பும்ரா வேற வழி இல்லை. யூ ஹேவ் நோ தட் சாய்ஸ். நீ வந்து அப்ப பெஸ்ட் பவுலர் அதெல்லாம் சொல்ல முடியாது. பட் சம்வேர் எப்பவுமே பார்த்தோன்னா ஓகே இவ்வளவு பவுலர் இருக்காங்க, இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின் போது இவரை நம்ம டேக் ஆன் பண்றது. நான் தான் சொன்னேன், பிரப்சிம்ரன் புவனேஸ்வர் குமார 3வது பவுண்டரி போன தப்பு கிடையாது, ஆனா அது ரிஸ்க் ஃப்ரீயா போயிருக்கும். அதையும் நான் வந்து எக்ஸ்ட்ராடனரியா அக்ரி பண்றது. ஸோ பும்ரா நீங்க அடாப்ட் பண்ணணும். நேற்று வாஷிங்டன் சுந்தர்லாம் பாரு, அந்த பால் என்ன பண்ண முடியும்? இன்ஃபேக்ட் நான் சத்தியமா நினைச்சேன் அவர் யாருக்கு தான் போட போறா, உலகத்தையே தெரியுது,
ஸோ வாஷிங்டன் அந்த ஷாட்டுக்கு போவாரு அப்படின்றது நினைச்சேன். அதாவது இதுல என்ன கிரேட்னஸ் தான் அஸ்வர், எனக்கு போலர் இதுதான் போட போறான்னு தெரியுது, ஆனா ஆட முடியல. அதுதான் கிரேட்னஸ் பும்ரா கிட்ட. அதாவது நம்ம நிறைய முறை நினைக்கிறோம் பும்ரா கீப்ஸ் த பேட்ஸ்மேன் கெஸ்டிங். அது ஒரு பும்ரா கெஸ்டே வேணாம், நான் தான் போட போறேன், நீ என்ன பண்ண போறான்னு. வாஷிங்டனுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பால் அதுதான் போட போறான். அதையும் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரானரி பால். ஐ திங்க் தட்ஸ் வாட் பும்ரா இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஐ திங்க் ஒரு மாடர்ன் டே காலிவுட் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னா வெற்றிமாறன் படம் மாதிரி நான் பும்ரா. அதாவது இன்டர்வல் பிளாக் இங்கதான் நடக்க போகுது. வட சென்னையில அவர் ரூம்ல இருந்து வெளில வராரு, கேரம் போர்ட் சீனுக்கு வெளில வராரு, அந்த டென்ட்டுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு செட் பண்ணிடுறாரு சீனை. அதை எப்படி எடுக்கிறாரு, அதை எப்படி எடுத்துட்டு போறான்றதுலாம் ஒரு சுவாரஸ்யம். அதே தான் பும்ரா. நான் யாருக்கு தான் ஏன் போட போறேன், அந்த யாருக்குன்னு நீ முடிஞ்சா ஆடிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் எஸ், அவரு தான் எனக்கு தெரிஞ்சு மேஜர் த்ரெட்டா இருக்க போறாரு. நான் க்ளோசிங் அவுட் ஆன் த ஹோல் ஐ திங்க் பஞ்சாப் கிங்ஸோட அந்த ஒரு ஜென் போல்ட் ஆட்டிடியூட் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸோட மேட்ச் வின்னர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்க போகுதுன்னு எனக்கு தோணுது இந்த கிளாஷ். உங்களோட பட்சி என்ன சொல்லுது? சொல்லுங்க 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 சொல்லுங்க. நீங்க மொமெண்டம் மும்பை. நான் திருப்பி சொல்றது பொட்டன்ஷியல் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோ, ரெண்டு பேரும் பெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா மும்பை தூக்கிட்டு போயிடுவாங்க. இங்க திருப்பி நான் மும்பை அவங்களா மண்ணவாரி தள்ளப்பட்டாதான் ஒரு. ஆனா ரோஹித் சர்மா நான் திருப்பி சொல்றேன் பாரு, அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் இதெல்லாம் கிடைச்சி வந்துன்னா பஞ்சாப் அங்கேயே புஷ் ஆயிடுவாங்க. ஃபீல்டிங் அகெயின் குரூஷியல். இந்த மாதிரி கேட்சஸ் வந்ததுன்னா ரெண்டு சைட்ல யாரா எந்த சைட்ஸ் கேட்ச் எல்லாம் மிஸ் பண்றாங்களோ காலி. பட் ஆஸ் ஆஃப் நவ் நான் சொல்றது சேசிங் பண்ணலாம் அகமதாபாத்ல. பட் என்ன ஸ்கோரை சேஸ் பண்றீங்க அப்படின்னு ஒரு விஷயம் வரும். பட் மொமெண்டம் டெஃபினட்டா மும்பை பக்கம் தான் இருக்கு. அன்லஸ் பஞ்சாப் உடைச்சிட்டு வந்து எல்லாப்பா அதெல்லாம் அப்படின்னு தட்டிட்டு போயிட்டு திருப்பி வந்து ஃப்ரெஷ்ஷா வந்தாங்கன்னா பார்க்கலாம். பட் அட்வான்டேஜ் மும்பை தான் சொல்லுவாங்க. எஸ், ஐ திங்க் ஐ ஃபீல் த சேம். மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட பெஸ்ட் கிரிக்கெட் ஆடினா அன்னி தேதிக்கு அவங்க தான் ஜெயிப்பாங்க, ஏன்னா அவ்வளோ மேட்ச் வின்னர்ஸ். பட் ஸ்டில் பஞ்சாப் கிங்ஸ் டாப் ஆஃப் த டேபிள் முடிச்ச டீம். எப்படி இந்த மாதிரி ஒரு ரேட்டிலான பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து பஞ்சாப் போய் திரும்பி வராங்களா, அவங்களோட தில்ல காமிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். பட் எஸ் ரமேஷ்னா, நம்ம வந்து குவாலிஃபயர் 1 எலிமினேட்டர் அண்ட் குவாலிஃபயர் 2 பத்தியும் பேசியாச்சு. ஐ திங்க் பிளே ஆஃப் பயங்கரமா சூடு பிடிக்குது. இன்னும் 2 மேட்ச் பாக்கி இந்த ஐபிஎல்ல. நீங்க வந்து கமெண்ட்ரிலயும் இருப்பீங்க, சுவாரஸ்யமா இருந்து கேட்போம் எல்லாத்தையுமே. ஐ திங்க் இன்ட்ரெஸ்டிங் டேஸ் அஹெட். தேங்க்ஸ் அலாட் ரமேஷ்னா. திரும்பி இன்னொரு வீடியோல ஒரே ஒரு இது, நீ சொன்ன மாதிரி பஞ்சாப் ஒருவேளை வின் பண்ணாங்கன்னா இந்த முறை கப்பு யார் முதல் முறையா ஆர்சிபில பஞ்சாப். ஆமா, யாருன்னா பஞ்சாபா? நான் சொன்னது பாத்தீங்களா, மணி அடிச்சிச்சு பாத்தியா? இல்ல, யாரு பஞ்சாப் டீமுக்கு நம்ம வீடியோ பார்த்து போன் அடிக்கிறாங்களா? இல்ல, என்னோட கேப்டன், என்னோட வைஃப் கூப்பிடுறாங்க. ஓகே, அப்போ எஸ், ஐ திங்க் முடிச்சு போனா நம்ம ஒரு சூப்பரா பேசியிருக்கோம். 2 கேம்ஸ் எப்படி போச்சுன்றத பேசணும், ஒரு கேம் எப்படி போகுன்றத பேசணும். 2 கேம் பாக்கி. இன்னொரு வீடியோல வெரி வெரி சூன் சந்திப்போம். சகோஸ், தேங்க்யூ ரமேஷ்னா. தேங்க்யூ அன்பு சகோ அஸ்வத். See you soon.